எனக்கு வழங்கப்பட்டிருக்க அல்லது நானே வழங்கி கொண்ட தலைப்பு கலையும் மீட்சியும். கலை நம்மை எதனிலிருந்து மீட்கிறது? அப்படியெனில் நாம் எங்காவது அடகு வைக்கப்பட்டிருக்கிறோமா? அல்லது மீட்பு என்ற சொல் பொதுவாக மதம் சம்பந்தப்பட்டது. மீட்பர்கள் உண்டு, மதங்களில் மீட்பர்கள் உண்டு. அப்படி யாரேனும் நம்மை கலை வழியாக மீட்கிறார்களா? இந்த குடி மறுவாழ்வு மையங்களின் விளம்பரங்களில் ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கும். நீண்ட காலமாக குடிப்பவரையும் இந்த சிகிச்சையின் வழி மீட்கலாம் என்று. அப்படியா? அப்படி ஏதாவது கலை இங்கு செய்கிறதா? அடிப்படையாக கலை என்றால் கலையும் மீட்பும் என்பதை இப்படி கொஞ்சம் விரித்து அல்லது இணைத்து கலையின் வழி மீட்பு என்று புரிந்து கொள்ளலாமா? அதற்கு முன்னதாக கலை என்றால் என்ன என்பதற்கான ஒரு அடிப்படையான புரிதலையும், அதனோடு கலை ஏன் இந்த உலகத்திற்கு தேவைப்படுகிறது என்ற கேள்வியையும் விளங்கி கொண்டோமே ஆனால் இந்த உரைக்கான ஒரு அடிப்படையான துவக்கப் புள்ளிகளாக அவை இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கலை என்றால் என்ன? கலை ஏன் மனிதர்களுக்கு தேவைப்படுகிறது? அல்லது மூன்றாவதாக, கலை இல்லையெனில் இந்த உலகம் என்னவாகும்? இந்த மூன்று கேள்விக்கான விடைகளை நாம், அல்லது விடைகள் என்பதை விட அதை குறித்தான ஒரு சில அவதானிப்பு புள்ளிகளை வைப்பதன் வழியாக இந்த உரைக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். மனிதர்களுக்கு ஏன் கலை தேவைப்படுகிறது? கலை எங்கு பிறந்திருக்க முடியும்? இந்த உலகத்தில் எப்பொழுது கலை பிறந்திருக்க முடியும்? கலை என்பது இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நிச்சயமாகவே கலை சம்பந்தப்பட்டவர்கள் தான். கலை சம்பந்தப்பட்டவர்கள் என்று நான் சொல்வதனுடைய பொருள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் கலை சம்பந்தப்பட்டவர்களே. இப்படி சொல்வோம். ஆதியில் ஆதி மனிதன் வேட்டைக்கு போய் வந்த பின் அந்த குகை இருட்டில் தீப்பந்த வெளிச்சத்தில் தான் அன்றைக்கு வேட்டைக்கு போய் வந்த அனுபவத்தை, அது ஆணும் இருக்கலாம் பெண்ணுமாக இருக்கலாம், இருவரும் தங்களுடைய அந்த வேட்டை அனுபவத்தை தனது குழந்தைகளிடமும் அல்லது தங்களுடைய வயதான மூத்தோரிடமும் பகிரத் தொடங்கும் பொழுது உலகத்தின் ஆதி கலை பிறக்கிறது. ஆதிக்கலை அல்லவென்றால் ஆதி கதை என்று கூட சொல்லலாம். நீங்கள் ஒரு சம்பவத்தை இந்த உலகத்திற்கு, நீங்களோ நானோ நம்ம அம்மாவோ அப்பாவோ யாராக இருந்தாலும் ஒன்றை ஒருவரிடம் விவரிக்கும் பொழுது அதை அப்படியே அங்கு நடந்தது போல் நாம் ஒருபொழுதும் விவரிப்பதில்லை. அதற்கு நம்மளவிலான ஒரு தொடக்கம், ஒரு மையம், ஒரு முடிவு, இப்படித்தான் நாம் ஒரு சம்பவத்தை இந்த உலகத்திற்கு சொல்கிறோம். காலகாலமாக அப்படித்தான் நம்ம எல்லா காலகாலத்திலும் நமக்கு பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆதி காலத்திலிருந்து இன்று வரை இந்த உலகத்தில் 100 கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லது 200 கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த 200 கோடி மனிதர்களும் கதை சொல்லிகளே. எல்லோரும் எல்லாரிடமும் நாம் அன்றாடம் நாம் வீட்டில் நம் அம்மாவிடம், அப்பாவிடம், பிள்ளைகளிடம், சகோதரனிடம், அன்னையரிடம் அல்லது காதலியரிடம், துணைவியாரிடம், எல்லோரிடமும் ஏதேனும் ஒரு கதை என்ற பொருள் பொய் அல்ல, ஒரு சம்பவத்தை நாம் விவரித்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த உலகத்தில் கலை என்பது அப்படி ஒரு ஆதி இருட்டில், குகை இருட்டில் பிறந்திருக்கலாம். கலை எதற்காக, இந்த கலை எதற்காக இந்த உலகத்திற்கு வேண்டி இருக்கிறது என்றால், நாம் எல்லோருமே செய்தித்தாள் படிக்கின்றோம். செய்தித்தாளில் என்ன இருக்கிறது என்றால், ஒரு செய்தி என்ன நடந்தது என்பதை பற்றி செய்தி விவரிக்கும். இங்கு ரயில் விபத்து அல்லது இங்கு முதலமைச்சர் இதை திறந்து வைத்தார்,
இங்கு வேறு விதமான ஒரு கொலை என்ன வேணாலும் இருக்கலாம். அதில் செய்திகள் மாத்திரமே உண்டு. அதுதான் செய்தித்தாளில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இதில் எந்த விதமான உணர்ச்சிக்கோ எதற்கோ இடமே கிடையாது. வெறுமனே அது எந்த பக்கமும் சாராமல் அந்த செய்தியை சொல்கிறது. வேறொரு கேள்வி உண்டு, ஒரு செய்தி அப்படி சாராமல் தான் இருக்கிறதா, நடுநிலைமையாக ஒரு செய்தி இருக்கிறதா என்பதெல்லாம் வேறு விதமான விவாதங்கள். ஆனால் ஒரு எளிமையான புரிதலுக்கு ஒரு செய்தி பத்திரிகை செய்தியை மாத்திரம் சொல்கிறது. செய்தியை மாத்திரம் சொல்கிறதன்பொழுது அதில் அந்த சம்பவம் குறித்து அந்த செய்தியை சொல்கின்றவருக்கு எந்த விதமான அந்த சம்பவத்தின் மீது எந்த சார்பும் கிடையாது. அது கொலையாக இருக்கலாம், கொள்ளையாக இருக்கலாம், ஒரு தாங்க முடியாத விபத்தாக இருக்கலாம். அது குறித்து அதை எழுதியவர் எந்த விதமான உணர்ச்சியையும் வெளிப்படுத்த மாட்டார், வெளிப்படுத்தக்கூடாது. அது செய்தியினுடைய அடிப்படையான ஒரு விதி. ஆனால் கலை என்று வரும்பொழுது இதே சம்பவத்தை ஒரு பத்திரிகையாளர் வேறொரு பத்திரிகையில் கட்டுரையாக எழுதும் பொழுது அது அந்த செய்தியிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு போகிறது, கலையை நோக்கி நகர்கிறது. அந்த பத்திரிகையாளர் அந்த கட்டுரை எழுதும் பொழுது ரொம்ப முன்னதாக எனக்கு நான் ஒரு குட்டி பையனாக இருக்கும் பொழுதோ எப்பயோ படித்த ஒரு கட்டுரை ஒன்று ஞாபகம் இருக்குது. இதில் கட்ச்புச்சில் குஜராத்தில் வருது, நிலநடுக்கம் வருது. நிலநடுக்கம், ஆமாம், குஜராத்தில் அப்புறம்லாம் வேறு நிலநடுக்கம்லாம் வந்துச்சு, அதெல்லாம் அப்புறம். ஆனால் அப்போது ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு. அந்த நிலநடுக்கத்தை பற்றியாக அந்த பத்திரிகையாளர் அப்படியே சொல்லிகிட்டே வரும் பொழுது நிலநடுக்கம் முடிந்த மறுநாள் நினைக்கிறேன் அந்த கட்டுரை எப்படி முடிப்பார், எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஓரளவுக்கு இப்போ தான் அந்த சீரமைப்பு வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னும் பொழுது அந்த கட்டுரை எப்படி முடிப்பார்னா, தியேட்டரில் ஷோ படம் போட்டாங்க, அதுக்கு ஒரு கியூ நிற்கிது அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரையை முடிப்பார். எல்லாவற்றுக்கும் பிறகும், இத்தனை பெரிய அழிவுக்கு பிறகும் ஒரு திரையரங்கம் 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து இயங்குது. அதை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் காத்திருக்கு. 2 விஷயம் இருக்குது இதில். ஒரு கேலி இருக்குது, இந்த கட்டுரை இப்படி முடிக்கிறதுல ஒரு கேலி இருக்குது. என்ன, இவ்வளோ பெரிய ஒரு இயற்கை அழிவு நடந்த 3ஆவது நாள் மனிதர்களில் ஒரு சாரார் சினிமா பார்க்க போகிறாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அப்படி ஒரு விமர்சனமாக எடுத்துக்கலாம் ஒரு புறம். இன்னொரு புறத்தில் இப்படியான அழிவுக்கு பிறகும் மனிதர்களுக்கு கலை என்று ஒன்று தேவைப்படுகிறது. ஏதோ ஒரு வகையில் ஆறுதல் அடைய விரும்புகிறார்கள், அவங்க படம் பார்க்க வந்திருக்காங்க. இப்படியும் இதை வாசிக்கலாம். ஆனால் இந்த கட்டுரை என்பது ஒரு செய்தி பத்திரிகையில் வரக்கூடிய கட்டுரையிலிருந்து வேறொன்று. இது சில தனக்கான பார்வைகளையும் முன்வைத்து இந்த கட்டுரை வருது. அப்போ இந்த இடத்துல தான் கலைன்னு ஒன்று பிறக்குது. அப்போ இந்த உலகத்தில் ஒன்றை சொல்லும் பொழுது இதற்கு அடுத்த கட்டம்தான், இந்த கட்டுரைக்கு அடுத்த கட்டம்தான் சிறுகதை, நாவல், வேறு வடிவங்கள், எல்லாமே வேறு எல்லா வடிவங்களும். அப்போ அடிப்படையாக கலை என்றால் என்னன்னா, நம்மளுடைய அன்றாடம்னு ஒன்று இருக்குது. நம்ம ஒரு அன்றாடத்தில் இருக்கோம். அந்த அன்றாடம் என்பது நமக்கு வெவ்வேறு வேலைகள், வெவ்வேறு பணிகள் ஏதோ இருக்குது. இந்த அன்றாடத்தில் பெரிய மாற்றம் இல்லாத அன்றாடம், எந்த மாற்றமும் கிடையாது அந்த அன்றாடம். இங்கே என்னுடைய நண்பர் இருக்கார், செந்தில் இருக்கார். அவர் ஒரு காவல்துறை ஆய்வாளர். அவருக்கு ஒரே மாதிரியான வேலைகள் தான். ஒரு நாள் கவர்னர் மாளிகையில் இருப்பார், ஒரு நாள் ஸ்பென்சர் கிட்ட இருப்பார். இப்போ கூட ஸ்பென்சர்லேருந்து தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இப்படி மாற்றமே இல்லாத வேலைகள். அப்போ நம்மளுடைய பெரும்பாலருடைய வாழ்வு என்பது மாற்றம் அற்றது, என் வாழ்க்கை உட்பட. இங்கே இருக்கார் அருளனியன், என்னோட இன்னொரு நண்பர் இருக்கார். அவர் ஒரு மத்திய அரசில் சைபர் கிரைமில் இருக்கார். ஒரே தினம் காலையில் கிளம்பி போயிட்டு வரக்கூடியது. ஒரு சுஜாதாவுடைய கட்டுரையில் சொன்னோம்னா, எனது நண்பருக்கே தினமும் காலையில் பச்சையாக சவரம் செய்து கொண்டு குரோம்பேட்டையிலிருந்து பாரிஸ் கார்னருக்கு ரயில்வே மின்சார ரயிலில் கம்பியை பிடித்தபடி தொங்கிக் கொண்டே தினமும் செல்வதை ஒரு அன்றாடமாக வைத்திருக்கிறார். அவர் என்னிடம் சொன்னார், தினம் கம்பியை பிடிச்சிட்டு போகிறது ரொம்ப அலுப்பாக இருக்குது, ஒரு மாற்றத்துக்கு ஒரு நாள் இந்த கம்பியை விட்டு பார்க்கலான்னு தோணுது அப்படின்னு. இந்த வாழ்க்கையில் அன்றாடத்தில் ஒரு அலுப்பு இருக்குது. அப்போ பெரும்பான்மையினருடைய வாழ்க்கையில், நம் வாழ்வில் மாற்றங்கள் இல்லாதது.
அப்போ நமக்கு கலைன்றது எங்கே வருதுன்னா, இந்த மாற்றமற்ற வாழ்க்கையிலேருந்து நாம் வேறு ஒன்றை வாழ்ந்து பார்க்க விரும்புகிறோம். சாத்தியம் சாத்தியமல்லாத பற்றியெல்லாம் நம்மளுக்கு கவலையே இல்லை. ஏன் நம்ம இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் ஒத்துக்குருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம ஆக்ஷன் படங்கள், அதாவது நல்ல ஆக்ஷன் படங்கள், இப்போ டாம் குரூஸ் நடிக்கிற மாதிரியான மிஷன் இம்பாசிபிள் மாதிரியான படங்கள், ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் எல்லாம் ஏன் பார்க்குறோம்? ஜேம்ஸ் பாண்ட் படங்களை ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் ஜேம்ஸ் பாண்ட் பண்ணுறதை யாராலும் செய்யவே முடியாது. அதாவது ஜேம்ஸ் பாண்ட் பண்ணக்கூடிய அந்த சாகசமெல்லாம் முற்றிலுமாக முதுகெலும்பு மருத்துவர்களுக்கு நேர் எதிரானது. அவர் 100 அடியிலேருந்து குதிப்பார், 200 அடியிலேருந்து குதிப்பார், எல்லாமே செய்வார். இது எல்லாமே நமக்கும் தெரியும். நமக்கு பகுத்தறிவு இருக்குது, மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு பெரியார் கருத்தெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் பாண்டு அப்படியே ஒரு பெரிய இரும்பு தண்டவாளத்தில் அப்படியே ஏறி கடலுக்கு மேலே ஓடி போய் சரளமாக ஓடுவார். எனக்கெல்லாம் அந்த கம்பியை பார்த்தாலே பயமாக இருக்கும். அப்போ அப்படியான சாகசங்களை நாம் ஏன் பார்க்குறோம்? ஏன் டாம் குரூஸ் படங்கள் நமக்கு பிடிக்குது அப்படின்னா, நம்மளால் செய்யவே முடியாது, ஒரு பொழுதும் அது செய்வதற்கான சாத்தியமே நமக்கு இல்லை. ஆனாலும் மனிதர்களுக்கு இந்த அலுப்பூட்டக்கூடிய அன்றாடங்களிலிருந்து கொஞ்ச நேரம் பறக்க விரும்புகிறோம். கற்பனையாக வேணும், நாம் பறக்க விரும்புகிறோம். இந்த இடத்துலேருந்து தான் கலை என்று ஒன்று மனிதர்களுக்கு ஆதியிலிருந்து இன்று வரை நமக்கு தேவைப்படுவது என்பது, இந்த அன்றாடத்திலிருந்து நாம் கொஞ்சம் மேலெலும்பி இந்த அன்றாடத்தை வேறு மாதிரி களைச்சி போட்டு இப்படி மாற்றி அப்படி மாற்றி அடுக்கி வேறு மாதிரி பண்ண முடியுமா அப்படின்றதுக்கான சாத்தியங்களை நமக்கு கலை வழங்குது. இப்போ தமிழில் ஹேராம்னு ஒரு படம் இருக்குது, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஹேராம் என்ன சொல்லுது? காந்தியை கோட்ஸே கொல்ல போனார். காந்தியை கோட்ஸே கொல்லப் போவதற்கு இந்த இடைவெளியில் வேறொருவரும் கொல்லப் போனார் என்ற ஒரு சாத்தியப்பாடை முன்வைத்து தான் ஹேராம் படம். அப்படி ஒருத்தர் போய் அவர் கொல்றதுக்கு போய் அவர் தோல்வியுற்று அவர் என்னவானார் அப்படின்ற ஒரு சாத்தியப்பாடை ஹேராம் முன்வைக்குது. அப்போ கலை என்பது இந்த வாழ்வை மாற்றமல்லாத அலுப்பூட்டக்கூடிய இந்த வாழ்வை மாற்றி கலைத்து போட்டு பார்ப்பதன் வழியாக நமக்கு பெரும் ஆசுவாசம் கிடைக்கிது, அல்லது ஒரு ஆறுதல் கிடைக்கிது. டொரண்டினோன்னு ஒரு இயக்குனர் இருக்கார். அவர் இந்த மாதிரி வரலாற்றையெல்லாம் மாற்றியெல்லாம் வரைஞ்சி பார்ப்பார், எழுதி பார்ப்பார். இன்க்ளோரியஸ் பேஸ்டர்ட்ஸ்னு ஒரு படம் இருக்குது, அவருடைய புகழ்பெற்ற படம். அதில் ஹிட்லரை கொல்வதற்கான எண்ணெல்லாம் அட்டம்ப்டெல்லாம் நடந்துச்சுன்ற மாதிரியான சாத்தியப்பாடுகளை முன்வைப்பார். அப்போ கலை என்பது மனிதர்களுக்கு ஆதாரமாக இந்த உலகத்தில் உள்ளதை உள்ளபடியே சொல்வதென்பது செய்தி. இந்த உள்ளதை உள்ளபடி நமக்கு விரும்பியதைப் போல அல்லது நாம் விரும்புகின்ற திசையில் இது இப்படி நடந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று கருதுவதற்கும், அல்லது அப்படி யோசித்து பார்ப்பதற்கான சாத்தியங்களை செய்து பார்ப்பதற்கு தான் அடிப்படையாக கலை இந்த உலகத்தில் தோன்றுது. அப்போ இந்த கலைனா எல்லாம், நீங்கள் எல்லாத்தையும் அதில் எல்லாமே நம்ம கொண்டு வந்துடலாம். பாடல், இசை, நடனம், சிற்பம், ஓவியம், சினிமாவில் இருக்கக்கூடிய நடிப்பு, கவிதை, இலக்கியம் எல்லாமே கலைக்குள்ளதான். எல்லாமே இந்த வாழ்க்கையை வேறு வேறு விதமாக பேசி பார்க்குது. இப்போ போன வாரத்தில் நான் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஹலபேடு அப்படின்ற ரொம்ப சிற்பத்துக்கு உலக புகழ்பெற்ற இடம் பேலூர் ஹலபேடுன்னு சொல்லுவாங்க. பேலூர் ஹலபேடுக்கு போகிறோம். இந்த பேலூரில் ஒரு 48 சப்தகன்னியர்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய சிற்பங்களை அதனுடைய விதானத்தில் செதுக்கியிருப்பாங்க. அது நீங்கள் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு தத்ரூபமாகவும் அவ்வளவு உயிர்ப்போடையும் இருக்கும். கிட்டத்தட்ட அதில் தர்ப்பண சுந்தரின்னு ஒரு பெண் இப்படி கண்ணாடியை வச்சு ஆடியில் தன் முகத்தை பார்த்துட்ருப்பாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணும், 10 நூற்றாண்டா அந்த பெண் அந்த கண்ணாடியில் தன்னை பார்த்துட்ருக்காங்க, அப்படியே உயிரோடு இருக்காங்க. 10 நூற்றாண்டாக அது தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இன்னொரு வகையில் கலையை மனிதர்கள் ஏன் படைக்கிறார்கள் என்பதற்கான கலை ஏன் மனிதர்கள் தேவைப்படுறாங்கன்றதோடு சேர்த்து கலையை ஏன் நாம் படைக்கிறோம் என்றால் ஒரு அடிப்படையான இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. மானுடகுலத்தினுடைய ஒரு மாபெரும் சிக்கல். மானுடகுலத்தினுடைய வாழ்வு மிகவும் வரையறைக்குட்பட்டது. அதிகபட்சமாக ஒரு மனிதருக்கு ஆரோக்கியமாக இருந்தால் 60லிருந்து 70 வயது இருக்கலாம். இவ்வளவு தான் ஒரு மனிதருக்கு சாத்தியம். இந்த 60லிருந்து 70ற்குள் ஒரு மனிதர்கள் எவ்வளோ பயணப்பற்ற முடியும், எவ்வளோ மொழி கற்றுக்கிற முடியும், எவ்வளோ தூரம் எதையெல்லாம் பார்த்துற முடியும், எவ்வளோ அனுபவங்களை பெற்ற முடியுன்றது இருக்குது. எல்லாமே
ஒரு செல்ஃபோன் நிறுவனத்துடைய விளம்பரங்கள் எல்லாம் மேலே ஒரு ஸ்டார் போடுவாங்க இல்லையா, கண்டிஷன் சப்ளை தான். நம்ம வாழ்க்கையில் நிறைய ஸ்டார் இருக்குது மேலே, கண்டிஷன் சப்ளை. அப்போ இதையெல்லாம் தாண்டியெல்லாம் நான் சாம்ராஜ், எனக்கு எல்லைகள் இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு எல்லை இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய எல்லா பேர்த்துக்கும் மானுட குலத்துக்கே இன்னொரு எல்லை இருக்குது. எங்கே போனாலும் இந்த உடம்பை எடுத்துக்கிட்டு தான் போகணும். பூத உடல்னு சொல்கிறோம். இந்த உடம்போடு தான் நீங்கள் எங்கேனாலுமே போக முடியும். இப்போ சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் எல்லாம் ஒரு உருவம் இப்படி மறைஞ்சு இன்னொரு இடத்துக்கு போகும். அப்படி இல்லை, சாத்தியமே இல்லை. எல்லா விஷயத்துக்கும் மத்தியிலும் நமக்கும் அந்த விஷயத்துக்கும் இடையில் டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இடமும் காலமும் இருக்குது. அப்போ இந்த இடமும் காலமும் இருக்குது நமக்கு. அப்புறம் நமக்கு ஒரு காலம்னு ஒன்று இருக்குது. நமக்கு ஒரு காலம் இருக்குது. இவ்வளோ காலம் தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்க முடியும். பைபிள் படிக்கிற பழக்கம் இங்கே யாருக்காவது இருந்தால் பைபிளில் வரும். நோவா குடும்பத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க. நோவா தன்னுடைய 713வது வயதில் இன்னொரு திருமணம் செய்தான். அதற்கு பிறகு அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்கள் 900 வயது வரை வாழ்ந்தார்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது பைபிளில். ஆனால் மனிதர்களுக்கு அப்படி அல்ல. மனிதர்களுக்கு 60 70 வயது. அப்போ மானுடகுலம் தோன்றிய காலத்திலிருந்து மானுடகுலத்திற்கு ஒன்று தெரியும். நாம் இத்தனை காலத்திற்கு பிறகு புறப்பட வேண்டியவர்கள். நமக்கு மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்குமான விதி அதுவே. தோன்றுதல் மறைதல் என்பது பிரபஞ்சத்தினுடைய அடிப்படையான விதி. அப்போ மானுடகுலத்திற்கு பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குது, கான்சியஸ்னஸ்னு ஒன்று இருக்குது. அப்போ மானுடகுலம் ஏதோ ஒரு வகையில் இந்த மரணத்தை வெல்கின்ற காரியத்தை அல்லது இந்த காலத்தை எப்படியாவது பிடித்து வைக்க முடியுமான்னு யோசிக்குது. இந்த இடத்துல தான் கலை பிறக்குது. ஒரு குகை ஓவியத்தில் 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி பழைய மனிதன் தன்னுடைய வேட்டையாடுகின்ற சித்திரத்தை தீட்டி வச்சுட்டு போகிறான். அப்படி தீட்டி வச்சுட்டு போன ஓவியத்தை 1,00,000 வருஷம் கழித்து நான் பார்க்குறேன். அந்த ஓவியன் இப்பையும் இருக்கான். ஏதோ ஒரு வகையில் அந்த ஓவியன் மரணத்தை கடந்துட்டான். தஞ்சை பெரிய கோயிலில் பார்க்கக்கூடிய நம்ம கோபுரமாகட்டும் சிற்பமாகட்டும் எல்லாமே 10ஆம் நூற்றாண்டு. அப்போ எது இருக்குது, நம்ம இருக்கோம். அப்போ மனிதர்கள் இந்த உலகத்தில் சாஸ்வதமாக இருக்க வேண்டுமென்றால், நாம் ஒன்றை இந்த உலகத்திற்கு விட்டு செல்ல முடியும் என்றால் அப்போ தான் மனிதர்கள் கலையின் வழியாக காரியங்களை செய்ய தொடங்குறாங்க. நம்ம போயிடுவோம். திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார். 50 காப்பியங்கள் எல்லாமே 10 நூற்றாண்டுக்கு முன்னாடி, கம்பர் 10 நூற்றாண்டுக்கு முன்னாடி. ஆனால் அவை எல்லாமே இங்கே இருக்குது. அப்போ ஒரு மனிதன் வாழ்வாங்கு வாழணும் அல்லது மரணத்தை வெல்லணும், இந்த காலத்தையும் கடந்து நிற்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல தான் மானுடர்கள் கலை என்ற ஒன்றை படைக்க தொடங்குறாங்க. இந்த கலையின் வழியாகத்தான் மனிதர்கள் இந்த காலத்தையும் மரணத்தையும் இந்த டைம் அண்ட் ஸ்பேஸையும் கடக்க முடியும். அப்போ இப்படித்தான் கலை இந்த உலகத்தில் உருவாகுது. இதற்கு அடுத்த கட்டமாக கலை ஏன் வேண்டி இருக்குது அப்படின்றதான் அடுத்த கேள்வி. சரி, இது கலை இப்படி இருக்குது. இந்த கலையை இப்போ நான் நவம்பர் 29ஆம் தேதி 7 மணிக்கு பேசிகிட்டு இருக்கேன். இந்த கலை இன்றைக்கி ராத்திரியோட சர்வதிகாரியெல்லாம் அறிவிப்பாங்க. இன்னைக்கு பிறகு இது கிடையாது இந்த உலகத்திற்குன்னு அறிவிப்பாங்க. அப்படி இந்த நவம்பர் 29 ராத்திரி 12 மணிக்கு மேல் இந்த உலகத்தில் கலையே இல்லை என்று அறிவித்தால் இந்த உலகம் என்னவாகும்? பொழுதுபோக்கு பௌதிகம்னு ஒரு புத்தகம் இருக்குது. மாஸ்கோ பதிப்பகத்தில் போட்டிருப்பாங்க. ரொம்ப நல்ல புத்தகம். நிறைய அவங்க போடுவாங்க. பொழுதுபோக்கு பௌதிகம், பொழுதுபோக்கு இயற்பியல், அப்படி நிறைய வரும். அதில் ஒருத்தன் பயங்கரமாக ராத்திரி குடிச்சிருவான். குடிச்சிட்டு ரொம்ப நேரம் ஆயிரும் வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்போ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, அப்போ வீட்டுக்கு போனால் பயங்கரமாக மனைவி திட்டுவான்னா என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் நேரம் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கும் போது அவனுக்கு ஒன்று தோணும். இந்த உலகம் சுற்றுறனால நேரம் ஆகுது. அப்போ உலகம் சுற்றலைன்னா நேரம் ஆகாது. அப்போ அவன் ஒரு கோரிக்கையாக வைப்பான், இந்த உலகம் சுத்தாமல் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி. உடனே பூமி நின்ற உடனே என்ன ஆகும்னா, பூமி நின்றுச்சுன்னா புவியீர்ப்பு விசை இல்லாமல் போயிடும். இருக்கக்கூடிய கட்டடங்களும் எல்லாமே மேலே எழுப்பி பறக்க தொடங்கிடும். எல்லா பொருளும் பறக்க தொடங்கிடும். அவன் பயந்துருவான். அவன் பயந்துட்டு நான் வீட்டுக்கு போய் என் மனைவிட்ட பேச்சை வாங்கிக்கிறேன், பரவாயில்ல, இதெல்லாம் எனக்கு பார்க்க பயங்கரமாக இருக்குன்னு சொன்னோன்னே எல்லாமே பழைய நிலைக்கு திரும்பும். ஒருவேளை இந்த உலகத்தில் கலை என்று ஒன்று இல்லை என்று அறிவிக்கப்பட்டால் உடனடியாக எல்லாமே அது மாதிரி பறந்துடும்.
இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகம் பிடித்து வைத்திருப்பதற்கான இந்த உலகம் ஒரு அச்சாணியில் நிற்கிறது என்றால், இந்த உலகம் ஒன்றின் அடிப்படையில் இயங்குதுன்னு சொன்னால் கலையின் அடிப்படையில் தான். கலை தான் இந்த பூமியின் நம் வாழ்வின் அடிப்படையான புவியீர்ப்பு விசை. எப்படி அப்படின்னா, இந்த உலகத்தில் மதங்கள் இருக்குது. மதங்கள் எப்பயுமே தொடர்ந்து மனிதர்களை ஒழுக்கமாக இருக்க சொல்லி பேசுது. மதங்களுடைய வேலை எல்லாமே அறமாக வாழணும், திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பிறரை வஞ்சிக்கக்கூடாது, இப்படி நிறைய மதங்கள் சொல்லுது. எல்லா மதங்களுமே சொல்லுது. ஆனால் இந்த மதங்கள் எல்லாமே எதன் வழியாக இதை பேசுகின்றன அப்படின்றது ரொம்ப முக்கியம். மதங்கள் கலையின் வழியாகத்தான் பேசுது. நம்ம இப்போ திரும்ப கோயில்களை பற்றி பேசுகிறோம். தமிழ்நாட்டினுடைய வரலாறில் பக்தி காலம்னு ஒன்று இருக்குது. 10ஆம் நூற்றாண்டு சமணத்துக்கு பின்னாடி வருது. அப்போ அந்த பக்தி காலத்தில் முழுக்க மாபெரும் தமிழ் இலக்கியங்கள் தோன்றுது. இப்போ இந்த தமிழ் இலக்கியங்கள்லாம் என்ன பேசுது? அறத்தை பேசுது. அறத்தை எதன் வழியாக பேசுது? கலையின் வழியாக, மாபெரும் ஒரு கலையின் வழியாக அது பேசுது. அப்போ மதமே தன்னுடைய அறத்தையும் தான் பேசக்கூடிய விஷயங்களை போதிப்பதற்கும் இன்னும் கூட இப்படி கூட பார்க்கலாம். எல்லா இறை தூதர்கள் அல்லது மாபெரும் இந்த உலகத்தை மீட்பதற்காக வந்தவர் எல்லா பேருமே கதை சொல்லுவாங்க. எல்லா பேரும் கதை சொல்லுவாங்க. இயேசுநாதர் சொல்லலையா? புத்தர் சொல்லலையா? யாரும் சொல்லலை. கதையின் வழியாகத்தான் மக்களை அடையவே முடியும். அப்போ கலை அதுதான். அப்போ மதத்திற்கு, இந்த உலகத்திற்கு அறத்தை போதிக்க வந்த மதமே கலையை சார்ந்துதான் இருக்குது. கடவுளாரே கலையை நம்பித்தான் இருக்கார். கடவுளை விட்டுட்டா, கலையை விட்டுட்டா கடவுள் ரொம்ப கஷ்டம். ஒரு பழைய படம் இருக்குது, பழைய பாண்டியான்னு ஒரு படம். அண்ணாநகர் டவரில் போய் சிவாஜி மேலேருந்து கீழே குதிப்பதற்கு முயற்சி செய்வார். அப்போ எம்ஆர் ராதா அவரை காப்பாற்றிடுவார். கேட்பார், என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்வார். எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்வார். அப்படியா, இந்த மொத்த பஜாருக்கே சந்தோஷத்தை நம்ம தான் சப்ளை பண்ணுறோம், வா நான் தரேன்னு கூட்டிகிட்டு போயிடுவார். ஆக கலை என்பது மனிதர்களுக்கு, கடவுளார்கள் உட்பட, மதங்கள் உட்பட கலையை நம்பித்தான் அவர்கள் இருக்கிறார்கள். பாடலின் வழியாக தான் பக்தி. பாடலை நீக்கிட்டு பக்தியை பார்ப்போமே. பாட்டில் நம்ம உருகி ஒரு பக்தி பாடலை, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, மத நம்பிக்கை கிடையாது, ஆனாலும் ஒரு தெய்வத்தினுடைய பாடலை கேட்கும்போது மனம் உருகத்தான் செய்யுது. உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்முகு வடிவேலான்ற ஒரு வரியை கேட்கும்போது மனம் உருகத்தான் செய்யுது. ஏன் உருகுது? நான் நாத்திகன் தான், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் கலை இருக்குது. அப்போ இந்த உலகத்திற்கு, கடவுளுக்கும் மதத்திற்குமே கலை தேவைப்படுது. அதன் வழியாகத்தான் பேச முடியும். நீங்கள் கலை என்பது ஏன் கலையின் வழியாக பேசணும் அப்படின்றதுக்கு இன்னும் போனோம்னா, கலை தான் மனித மனதுக்குள்ளே போய் வேலை பார்க்கும். ஏன்னா மனித மனதுக்குள்ளே போய் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா தான் அது காலகாலத்துக்குமாக நிற்கும். அதான் அடிப்படையான விஷயம். கலை எங்கே போய் வேலை பார்க்குது அப்படின்னா, உள்ளே போய் வேலை பார்க்குது. அந்த உள்ளே போய் வேலை பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் ரொம்ப முக்கியமான இன்னொரு ரொம்ப ஆதாரமான ஒரு கேள்வி இருக்குது. இந்த மதங்கள் இவையெல்லாம் அறத்தை போதிக்குது. ஆனால் மனிதருடைய இயல்பில், மனிதருடைய இந்த நான் இருக்கேன், சாம்ராஜுக்கு ஒரு டிஎன்ஏ இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய எல்லா பேர் இருக்கும், எல்லோருக்குமே எங்காவது அறம் என்ற ஒன்று இந்த மனிதனுடைய உடம்புல அறம்னு ஒரு சுரப்பி இருக்குங்க. அதன் வழியாக அறம் சுரக்கும்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி ஒன்று கிடையாது. அறம்னு ஒரு சுரப்பி கிடையவே கிடையாது. ஆக அறம்ன்றது எங்கே இருக்கும்? மனிதர்கள் காரியவாதிகள் என்றால் மனிதர்கள், சுயநலவாதிகள் என்றால் சுயநலவாதிகள், உறுதி. அதில் ஒரு சந்தேகமே கிடையாது. ஒரு பழைய கவிதை இருக்கும், எனக்குள் ஒரு கற்கால மனிதன் உறங்குகிறான், அவனை எப்போது எழுப்பட்டும்னு. எல்லா காலகட்டத்திலையும் நாம் மிக 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 ஆதியாக ஒரு ஆதி மனிதன் நம்ம எல்லா பேர்த்துக்குள்ளே இருக்கான். அப்போ மானுடர்கள் இதையும் அறிஞ்சிட்டாங்க. நம்மளுடைய இயல்பான, நம்மளுடைய இந்த அமைப்பில், நம்மளுடைய சிந்தனை அமைப்பில் அறம் என்று உள்ளே இல்லவே இல்லை. அப்போ அறம்ன்றது வெளியிலிருந்து இன்ஜெக்ட் பண்ண வேண்டியது. இன்சுலின் குறைஞ்சி போனவங்களுக்கு இன்சுலின் ஊசி போடுற மாதிரி அறம் என்பது வெளியிலிருந்து தான். நம்ம சொல்லி 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 தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம இன்றைக்கி சேர்ந்துருக்க இடம்ன்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2000 வருஷமாக நம்ம பேசி 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 தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்றதை மறுபடியும் மறுபடியும் கலையின் வழியாக வலியுறுத்தி வலியுறுத்தி வலியுறுத்தி
17 கீழ்கணக்கு அறநூல்கள் மேல்கணக்கு நூட்கள் எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய சினிமா பாடல் எல்லாமே தொடர்ந்து 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 அறத்தை வலியுறுத்திட்டே வந்து தான் நம்ம இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிறோம். இல்லைன்னா ஒரு 10 நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்மளுடைய அறம் வேறு ஒன்றாக இருந்தது. இன்றைக்கி இந்த உலகத்தில் இப்பையும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மேலே சண்டை போடுது. பயங்கர ரொம்ப எந்த விதமான நியாயமற்ற சண்டை. அதை நியாயப்படுத்தி ஒரு தரப்பும் இருக்குது. ஆனால் எந்த இஸ்ரேல் அப்படி போடுதோ, எந்த அமெரிக்கா ஆதரிக்குதோ, அதே அமெரிக்காவில் அந்த யுத்தத்திற்கு எதிர்ப்பானவர்களும் இருக்கிறார்கள். அவங்க அதை வீதிக்கு வந்து போராடுறாங்க. அப்போ அதை யார் சாதித்தது? அது எப்படி நடக்குது அப்படின்னா அதுதான் அறம். இவ்வளோ காலம் நம்ம பேசி 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 வந்திருக்கக்கூடிய காசாவுக்காக கண்ணீர் விடுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடம்ன்றது நாம் பேசி பேசி பண்படுத்தி வந்து அடைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். நம்ம தான் அதை வந்து வெளியிலிருந்து தான் அதை திரும்ப திரும்ப சொல்லித்தான் வரோம். அந்த திரும்ப சொல்லுதல்ன்றது எங்கேருந்து நடந்துச்சு அப்படின்னா கலையின் வழியாக மாத்திரமே நடந்தது. கலை அன்றி வேறொன்றின் வழியாகவும் இல்லை. யோசிச்சு பாருங்கள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல் விஷயங்கள், நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம அப்பா சொல்லி கேட்கல, அம்மா சொல்லி கேட்கல. ஒரு கலை வழியாக ஒன்று நடக்கும் பொழுது நமக்கு அது பயங்கரமாக, ஒரு கவிதை வழியாவோ பாடல் வழியாவோ ஒருவர் ஒன்றை கேட்கும் பொழுது அவருக்கு அது பயங்கரமாக உள்ளுக்குள்ளே போகுது. ஓ இப்படி இருக்கணும்ல அப்படின்னு பயங்கரமாக அவருக்கு யோசிக்க வைக்குது. அப்போ கலையின் வழியாகத்தான் இந்த உலகத்தில் அறம் என்று ஒன்று இருக்கிறது என்றால், அறம்னு ஒன்று இருக்குது இந்த உலகத்தில். நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன், இந்த உலகத்தில் அறம் இருக்குது. அறம் இல்லைன்னு சொன்னால் நம்ம இந்த அரங்கத்தில் உட்காந்து இப்போ பேசவே முடியாது. ஏன்னா உலகத்தில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, வறுமைகள் இருக்குது. நம்ம நல்லா அந்த மழை நேரத்தில் ஏசியில் வந்து நின்று இதை பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பெரிய கூட்டம் உலகத்தில் வெளியில் சாப்பிடாமல் இருக்குது. இந்த நேரத்தில் மழைக்கு ஒதுங்க முடியாமல் மழையில் நனைந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களும் இதே இடத்துல இங்கே பக்கத்தில் ரொம்ப தூரமெல்லாம் போக வேணாம், இங்கே இருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஏன் இங்கே வந்துடல? என்னங்க நீங்களாம் உட்காந்து இப்படி ஏசி ரூமில் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நாங்களாம் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு ஏன் வரலை அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. ஏன் வரலை அப்படின்னா அவர்களுக்கு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. உங்கள்கிட்ட இல்லை, வீடு இல்லை, அதனால் நீங்கள் இருக்க. அவங்களுக்கெல்லாம் இருக்குது, அதனால் அவங்க இருக்காங்க அப்படின்னு சரியோ தவறோ ஒரு அறம் கற்பிக்கப்பட்டிருக்கு. அந்த அறத்தின் பால் தான் அவர்கள் இங்கு வரவில்லை, நம்ம இங்கே பேசிகிட்ருக்கோம். இல்லைன்னா இந்த அரங்கம்லாம் கிடையாது, சாம்ராஜ்யம்லாம் பேச முடியாது, சாம்ராஜ்யம் தூக்கி எறிஞ்சிருவாங்க. இவ்வளோ பேர் மலையில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது எப்படி இப்படி நீ பேச முடியும் அப்படின்னு சொல்லி. இந்த உலகம் அப்படி அறத்தில் இருப்பதுனால தான் வெறுமனை இந்த இங்கே இருக்கார் செந்தில் போலீஸ் காவல்துறை, பின்னாடி சரவணன் இருக்கார். உங்களுக்கு ஒரு புள்ளிவரம் உண்டு, இந்த ரொம்ப முன்னாடியான புள்ளிவரம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். 10,000 பேத்துக்கு ஒரு போலீஸ் தான். நம்மளுடைய மக்கள் தொகையையும் போலீஸையும் நம்ம வகுத்தோம்னா 10,000 பேத்துக்கு ஒரு போலீஸ் தான். அப்போ இந்த 10,000 பேர் இந்த ஒரு போலீஸுக்காக பயப்படுறாங்க? அப்படியெல்லாம் வாய்ப்பே இல்லை, அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. இல்லை 10,000 போலீஸை உருவாக்கிட முடியுமா? 10,000 பேத்துக்கு மக்கள் தொகைக்கு நிகராக போலீஸை உருவாக்க முடியும்? அதுவும் சாத்தியமில்லை. அப்போ இந்த 10,000 பேத்தில் ஒரு 50 பேர்த்த அந்த ஒரு போலீஸ்காரர் பயமுறுத்தலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 9,950 பேரை ஏது நிப்பாட்டி வைத்திருக்கு அப்படின்னா அறம் தான். அறமும் பயத்துலேருந்து அறம் வரலாம், அறத்துலேருந்து பயத்தில் வரலாம். செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, இது பண்ணக்கூடாது, அதனால தான் இருக்காங்க. இல்லைன்னா இந்த உலகம் வந்து ஒரு கணத்தில் அப்படி நொறுங்கி போவதற்கான சாத்தியத்தோடு தான் இந்த உலகம் இருக்குது. அவ்வளோ வறுமை இருக்குது, அவ்வளோ பஞ்சம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதற்கு நடுவுலையும் எல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி தான் இந்த உலகம் இருந்துகிட்ருக்கு. அப்போ இந்த உலகத்திற்கான அறத்தை தொடர்ந்து இந்த உலகம் ஒரு குறைந்தபட்ச அறத்தில் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குது. நம்ம வீட்டை வந்து பூட்டிகிட்டு போகிறோம், அந்த பூட்டெல்லாம் நாங்கள் ஒரு அடிக்கு தாங்குமா? என்னுடைய நண்பர் இருக்கார், திருடன் மணியன் பிள்ளைன்னு நண்பர் தான், கொல்லத்தில் இருக்கார், புகழ்பெற்ற திருடர். அவருடைய ஒரு புகழ்பெற்ற புத்தகம் இருக்குது, திருடன் மணியன் பிள்ளையின் வாழ்க்கை. அதில் ஒரு அத்தியாயம் எழுதியிருப்பார், வீடு கட்டுவோர் கவனத்திற்குன்னு ஒரு அத்தியாயம் இருக்குது. வீடுனா எப்படி கட்டணும், செவரு ஜன்னல்லாம் எப்படி வைக்கணும் அப்படின்றத பற்றியே ஒரு அத்தியாயம் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப சொல்லுவார், எல்லா கதவையும் எல்லாத்தையும் ரொம்ப சுலபமாக உடச்சிட முடியும்னுவார். அது மாதிரி சுலபமான வேலையே இல்லைன்னு சொல்லுவார். அப்போ வீடு கட்டுவோர் கவனத்திற்குன்னு ஒரு அத்தியாயம் இருக்குது. அப்போ நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம், நம்ம போட்டிருக்க அந்த பூட்டு, இந்த கதவு, இதெல்லாம் தான் நம்மளை வந்து பாதுகாத்து வச்சுருக்கு அப்படின்னா அப்படி இல்லை, அப்படி கிடையவே கிடையாது. அப்படி திருடர்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த உலகம் தாங்கவே தாங்காது. திருடன்மணியின் பிள்ளையே இன்னொன்று சொல்லுவார், கேரளாவில் இன்று திருடர்களே இல்லை அப்படின்வார். அவருடைய பொருள் கேரளா நல்லாயிடுச்சுன்றது இல்லை, அவர் சொல்கிறார் கேரளாவில் திருடர்களே இல்லை அப்படின்றப்ப அவர் 1970களில் சேர்ந்த ஒரு திருடர். அவர் சொல்வார், 1970களில்
கேரளத்தில் இருக்கக்கூடிய திருடர்களாகிய நாங்கள் அல்லது நான் உட்பட ஒரு விதி வைத்திருப்போம். இரவில் தான் திருட வேண்டும். 1. 2, அந்த வீட்டில் இருப்பவர்கள் தூங்கும் பொழுது தான் திருடணும். ஒருவேளை அந்த வீட்டில் இருக்கவங்க தூக்கத்தில் எந்திரிச்சிட்டாங்கன்னா போயிடணும், வெளியில் போயிடணும். 2. 3வது விதி, எத்தரிடத்திலும் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. இப்படி 3 விதி சொல்கிறார். இந்த 3 விதியோடு தான் மணியன் பிள்ளை தன் மொத்த வாழ்க்கையிலையும் இருந்தேன்னு சொல்கிறார். ஆனால் இன்றைய சமகாலத்தில் கூடிய கேரளத்தில் பட்டப்பகலில் திருட்டு நடக்கிறது. மனிதர்களை உள்ளே புகுந்து வெட்டுகிறார்கள். அது திருட்டே அல்ல அப்படின்னு சொல்கிறார். அப்போ திருடர்களுக்குன்னு ஒரு அறம் இருக்குது. அப்போ எல்லாத்துலேயுமே இந்த உலகத்தில் அறங்கள் இருக்குது. அறம் இருக்கனால தான் நம்ம இருக்கோம். அப்போ அந்த அறத்தை நமக்கு இப்படி கொண்டு வந்து சேர்த்தது என்ன? இவர் போய் திருடன்மணியன் பிள்ளை வந்து எங்கேயாவது போய் அறநெறியெல்லாம் படித்தாரா, மாரல் கிளாஸ் போனாரா? அவர் நல்லா தமிழ் சிரிப்பாக பார்த்தார். அவரே சொல்லுவார், ஒரு செகண்ட் ஷோ பார்த்துக்கிட்டே இருப்பார். செகண்ட் ஷோ பார்த்துட்டு படம் பாதியில் எந்திரிச்சு போயிடுவார். நிறையா நாள் தமிழ் சினிமா பார்த்தேன்னுவார். எங்கள் தாங்க ராஜா பார்த்துக்கிட்டே இருந்தேன், அப்புறம் எந்திரிச்சு போயிட்டேன்னுவார். இப்போ தமிழ் சினிமா பார்த்துட்டு தான் கிளம்புறார். ஒருவேளை தமிழ் சினிமா கொடுத்துருக்கலாம் அவருக்கு அந்த அறத்தை, அது வேறு. ஆக இந்த உலகத்தில் அறத்தினால்தான் இந்த உலகம் இயங்குது. அந்த அறத்தை கலை தான் தொடர்ந்து மானுட குலத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. வெளியிலேருந்து பேசிகிட்டே இருக்குது, சொல்லிகிட்டே இருக்குது. பண்படுத்தி 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 சுத்திகரித்து சுத்திகரித்து நம்ம இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. நம்மளுக்கு எவ்வளோ சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாய்களுக்காக, தெருநாய்களுக்காக பெரிய சண்டை நடக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தரப்பு எப்படி உருவாச்சு? தெருநாய்களுக்காக பேசுகின்ற, சரி தவறு வாதத்துக்கு உட்பட்டதெல்லாம் அப்புறம், ஆனால் தெருநாய்க்காக பேசுகின்ற ஒரு தரப்பு எப்படி உருவாகுது? அது என்னுடைய விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு போகலாமே. இல்லை, அதுக்கு ஒரு தரப்பு வந்து இல்லை, அந்த நாய்களுக்கும் ஒரு நியாயம் இருக்குது, அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு வாதிடுறவர்கள் இருக்காங்க. ஒரு புகழ்பெற்ற வரி இருக்குது, முயலை காதை பிடித்து தூக்கினால் முயலுக்கு வலிக்காது அப்படின்னு. அப்போது ஒருத்தர் கேட்பார், அதை முயல் சொன்னதான்னு கேட்பார். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ வேறு கோணங்கள் இருக்குது எல்லாத்துக்குமே. இந்த வேறு கோணத்தை சொல்வதற்குத்தான் கலை. அப்போ இந்த உலகத்தில் இந்த கலையின் வழியாக நாம் இப்போ தமிழ் சினிமா இருக்குது. தமிழ் சினிமாவில் பெரும்பான்மையான தமிழ் சினிமாவில் கெட்டவன் ஏதோ ஒரு வகையில் வீழ்த்தப்படுவான் என்பது தான் தமிழ் சினிமாவினுடைய பொதுவான சாரம். கொஞ்சம் படங்கள் அதில் வந்து வேறையாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக ஒரு தமிழ் சினிமாவில் எப்பொழுதுமே, நான் தமிழ் சினிமாவில் தான் இருக்கேன், நல்லவன் வெல்லணும். இதுதான் அடிப்படை, தான் தமிழ் சினிமாவின் அடிப்படை. இலக்கியத்தில் வேற ஒன்று நடக்கும். என்ன நடக்கும்னா, இலக்கியத்தில் கெட்டவர்கள் வாழ்வார்கள். அது இலக்கியத்தில். ஏன் இலக்கியத்தில் கெட்டவர்கள் வாழ்கிறாங்க? தமிழ் சினிமா மாதிரி நல்லவர்கள் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் கிடையாது. இலக்கியத்தில் கெட்டவர்கள் வாழ்வார்கள். கெட்டவர்கள் தொடர்ந்து அவங்க வந்து மேலே மேலே போயிட்டே கூட இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட கெட்டவர்கள் வாழ்க்கையை காண்பிப்பதன் வழியாக அந்த தீமையின் மீதும், அந்த தீமையின் வழியாக ஒருவர் என்னை பெற்றார் என்பதன் மீதான மிக காத்திரமான ஒரு விவாதத்தை எழுப்புவதற்குத்தான் இலக்கியம். சினிமா என்பது அப்படி அல்ல. ஒரு வெகுஜன சினிமா சொல்கிறேன், ஆர்ட் மூவியில் வேறு மாதிரி பேசுவாங்க கலைப்படங்கள். ஒரு கமர்ஷியல் சினிமாவில், மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் பெரும்பாலும் நல்லவர்கள் வெல்வார்கள், சரியான தரப்பு வெல்லணும் அப்படின்றதான் மெயின் ஸ்ட்ரீம் சினிமா. இலக்கியம் அதிலிருந்து மாறுபடும். இலக்கியம் கெட்டவர்களை பற்றி பேசும், மோசமான விளிம்புநிலை விளிம்புநிலை மாந்தர்களை பற்றி பேசும், இந்த உலகத்தினுடைய கருப்பான பக்கங்களை பற்றியும் பேசும். தாஸ்தோஸ்கி வந்து அவருடைய கதைகளில் இருக்க போலும் இருண்ட உலகத்தை பற்றி தான் பேசுகிறார். ஆனால் இந்த இருண்ட உலகத்தை பற்றி பேசுவதன் வழியாக தாஸ்தோஸ்கி என்ன சொல்ல வர்றார்னா, இந்த இருண்ட உலகத்தை நாம் புரிந்து கொள்வதன் வழியாகத்தான் நாம் உண்மையிலேயே ஒரு மெய்யான ஒளியை அல்லது ஒரு தரிசனத்தை அடைய முடியும். அதன் மீதான மிகப்பெரிய கேள்விகள். அப்போ அறம்னா என்ன, மனிதர்கள் ஒழுக்கமாக இருக்கிறதுனா என்ன, அப்போ கெட்டவர்கள் தொடர்ந்து வென்றுகிட்டே இருந்தாங்கன்னா நம்ம அறத்தை பின்பற்றுவதா வேண்டாமா போன்ற கேள்விகளை எழுப்பதன் வழியாக இன்னும் ஆழமாக நம்மை அறத்தை நோக்கி, அறத்தில் நம்மை இருக்க வைப்பதற்கும் அறத்தோடு நாம் வாழ்வதற்குமாக நம்மளை தயார்படுத்துவது இலக்கியத்தினுடைய வேலை. சாலையில் ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறார். ஏன் அவரை பார்த்து நம்ம ஓடுறோம்? எது நம்மளை ஓட வைக்கிது? நம்ம வாட்டுக்கு நம்ம போயிடலாம். அப்படி இல்லை, போகிறோம். வெள்ளம் சென்னையில் வருது. எல்லாரும் அந்த வெள்ளத்தப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறோம். எல்லாமே தற்காலிகமாக சாதி மதம் வர்க்கம்லாம் கொஞ்சம் தற்காலிகமாக அந்த தண்ணியில் கொஞ்சம் கழுவப்பட்டுருச்சு. தண்ணி கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் அலசி விட்டுருச்சுன்னு சொல்லணும். அப்புறம் தண்ணி வற்றினோடனே திரும்ப எல்லாமே வந்துடும், அது வேறு விஷயம். ஆனால் தற்காலிகமாக அந்த ஒரு அபாயகரமான பொழுதில், அப்பையும் கூட நானும் தோழர் கவின் மலரும் போனப்போ
ஒரு மேற்கு மாம்பழத்தில் ஒரு விசித்திரமான கோரிக்கை வச்சாங்க. ஒரு தெருவில் மட்டும், அந்த தெருவில் தண்ணியெல்லாம் போகலை, தண்ணி கொஞ்சம் நிற்கிது, இவ்வளோ மட்டத்துக்கு நிற்கிது தண்ணி. அவங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க, இந்த ரோட்டில் வண்டியை கொஞ்சம் விட வேணான்னு சொல்லுங்கள், ஏன்னா வண்டியெல்லாம் போகும்போது எங்கள் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி வந்துடுது. நான் திரும்ப சொல்கிறேன், மேற்கு மாம்பழம். அப்போ அந்த மாதிரியான விசித்திரமான கோரிக்கையெல்லாம் விட்டுருவோம். பொதுவாக மனிதர்களுக்கு வெள்ளம் காலத்தில் உதவினார்கள். ஏன் சொல்லப்பட்டிருக்கு, அப்படி தான் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நாம் மனிதர்களுக்கு இந்த மாதிரியான இக்கட்டான தருணங்களில் உதவணும், அப்படி தான் நம்ம சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கோம். இப்படி சொல்லலாம், ராமாயணம், நிறைய ராமாயணம் இருக்குது, ஒரு 40-50 ராமாயணம் இருக்குது. அதில் கன்னடத்தில் ஒரு ராமாயணம் இருக்குது, ஒரு நாட்டுப்புற ராமாயணம். ராமர் காட்டுக்கு போகிறப்ப சீதை தன்னையும் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. தமிழெல்லாம் கம்பர் ரொம்ப பிரமாதமாக எழுதியிருப்பார். அது ரொம்ப காடு கஷ்டமாலாம் இருக்கும்னு சொல்லுவார். உன் பிரிவிலும் சுடுமோ பெருங்காடு அப்படின்னு ஒரு வரி வரும். அப்போ அது மாதிரி அந்த கன்னட நாட்டுப்புற ராமாயணத்தில் சீதை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, என்னை காட்டு கூட்டு போன்னு சொல்லி. ராமர் மறுத்துக்கிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் ராமர் சொல்வார், என்னைய நானே ஏற்றுக்கிற மாதிரி ஒரு காரணம் சொல் அப்படின்னு ராமர் கேட்பார். அப்போ சீதை சொல்லுவாங்க, ராமாயணத்திலே அப்படித்தான் சொல்லியிருக்குன்னுவாங்க. அது மாதிரி இந்த அறம் தொடர்ந்து நம்மளுக்கு சொல்லப்பட்டுகிட்டே இருக்கனால தான் நாம் வெள்ள காலத்தில் பிறருக்கு உதவுகிறோம். ஒருவர், ஏன்னா கலை நம்மளுடைய மனதை தொடர்ந்து நெய்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து நமக்குள்ளே போய் வேலை பார்க்குறது தானே. நம்ம இப்படி இருங்கன்றதை நம்ம எவ்வளோ வருஷமாக கேட்டுகிட்டே இருக்கோம். அதுலேருந்து மீறுறோம், நம்ம சுயநலமாக நடந்துக்கிறோம், சில சமயங்களில் அதுக்கு எதிராலாம் நடக்கிறோம். ஆனால் அதுக்கு பிறகு குற்ற உணர்ச்சின்னு ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருக்குமே. ரொம்ப ஒரு நாளைக்கு எல்லாருமே ஒரு 10 தடவையாக சொல்கிறதுன்ற ஒரு வார்த்தை இருக்குது, கில்ட். ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். இந்த கில்ட்டுன்றது எங்கேருந்து வருது? கில்ட்டுன்ற சொல் எங்கேருந்து வருது? நம்ம அப்படி இல்லை, நான் இதை செய்யக்கூடாது, செஞ்சிட்டேன், அதுலேருந்து எனக்கு ஒரு கில்ட். இந்த கில்ட்டுக்கான அடிப்படைக்கு எங்கே போனோம்னா, எங்கே இருக்கோம்னா அங்கே தான் நம்மளுடைய அறம் இருக்கும். அப்போ இந்த கலையின் வழியாக நம்ம அப்படி பண்படுறோம். ஒருத்தர் கண்ணதாசன் பாடலை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தார்னா அவருக்கு ஏதோ அந்த கண்ணதாசன் பாடல் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஏன்னா கண்ணதாசன் இந்த வாழ்க்கையை பற்றி பேசுகிறார், இந்த வாழ்க்கையினுடைய நிலையாமை பற்றி பேசுகிறாரு, பயங்கரமாக பேசுவார் இல்லையா. இதில் எல்லாம் அவளோட தொடர், இதில் எல்லாம் ஒரு பாட்டு இருக்கே, பெருங்கோயில் இதில் என்ன அபிஷேகம், உன் மனமெங்கும் தெருக்கூத்து பகல் வேஷம்னு அப்படியே பிச்சு கவிதை. அப்போ இது எல்லாமே கண்ணதாசனை ஒருவர் தொடர்ந்து கண்ணதாசன் பாடலை மாத்திரமே, அவர் இலக்கியம்லாம் படிக்க வேணாம், தீவிர இலக்கியத்துக்கெல்லாம் வர வேணாம், கண்ணதாசன் பாடலை மாத்திரம் ஒருவர் கேட்டுக்கொண்டிருந்தால் அவர் மனம் பண்படுமா என்றால் நிச்சயமாக பண்படும். ஒருவேளை அந்த கண்ணதாசன்கிட்ட அவர் பிடிச்சு அவர் தேவதச்சன்ட்ட வந்தார்னா அவருக்கு வேற ஒரு வசீகரமான உலகம் காத்திருக்கு. அது சீரியஸ் லிட்ரேச்சருக்கு வரும்போது இன்னும் தீவிரமாக இந்த வாழ்க்கை குறித்தான கேள்விகள் வரும். ஆனால் கண்ணதாசனை மாத்திரம் படித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருவருக்கு அவருடைய மனம் இந்த வாழ்வில் பண்படுமா என்றால் நிச்சயமாக பண்படும், நான் உறுதியாகவே சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு இப்போ கலை நம்ம என்னெல்லாம் செய்யுது, கலை நம்மளை எப்படியெல்லாம் வசீகரிக்குது, கலை நம்மளை மீட்சி அப்படின்லாம் சொல்கிறோம். அப்போ என்ன செய்யும் இந்த கலை அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு சில கவிதைகளை வாசிக்க விரும்புகிறேன். இந்த கவிதை என்னை பயங்கரமாக ஆகர்ஷித்த கவிதைகள். அரசனுக்கு கூட தொப்பி எடுத்து வணங்குவதில்லை என் வயற்காட்டு பொம்மை. இது ஜப்பானிய ஐக்கு. அரசனுக்கு கூட தொப்பி எடுத்து வணங்குவதில்லை என் வயற்காட்டு பொம்மை. அதிகாரத்துக்கு எதிரான ஒரு அபாரமான நெஞ்சுரமிக்க ஒரு கவிதை. கேலி, உச்சபட்சமான கேலி. அரசனுக்கு கூட தொப்பி எடுத்து வணங்குவதில்லை என் வயற்காட்டு பொம்மை. ஒருவேளை இந்த கவிதையை நம்ம தமிழ் சமூகத்திட்ட கொண்டு போய் சேர்த்துருந்தோம்னா, நம்ம சேர்த்துருந்தோம்னா நாயக வழிபாட்டிற்கான பலிகளை எல்லாம் தவிர்த்திருக்கலாம். அப்போ அரசனுக்கு கூட தொப்பி எடுத்து வணங்குவதில்லை வயற்காட்டு பொம்மைன்றது என்னை தனிப்பட்ட முறையில் சாம்ராஜை இதை வாசிக்கும் பொழுது 20 வருஷமாக நான் வாசிக்கிட்டே இருக்கேன். ஆமாம், இது என்னை மீட்சிக்கு கூட்டிகிட்டு போதான். ஆமாம், கூட்டிகிட்டு போகுது. நான் எதுக்கு, எவ்வளோ தூரம் நான் உனக்காக நிற்க வேணும், எவ்வளோ தூரம் உனக்காக நான் பணிந்திருக்கணும், எவ்வளோ நேரம் நான் உனக்காக காத்திருக்கணும், நான் யார், என்னுடைய சுயம் என்ன அப்படின்றத எல்லாவற்றையுமே இந்த கேள்வி எனக்குள்ளே எழுப்புது. ஒரு அறிவுமதியுடைய ஒரு நல்ல கவிதை இருக்குது. நல்ல வெயில், காக்கை பறந்தது, எது நிழல். நல்ல வெயில், காக்கை பறந்தது, எது நிழல்.
குழப்பம்தான். கீழே இருக்கிறது காக்கையா மேலே இருக்கிறது காக்காயான்றதெல்லாம் குழப்பம். இந்த வாழ்க்கையில் பல சமயங்களில் இப்படியான மயக்கங்கள் இருக்குது. இந்த மயக்கங்களின் வழியாக நாம் ஒரு தெளிவுக்கு போக முடியும்னா உறுதியாகவே போகும். ஆமாம், நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சா? இல்லை, குழப்பமாக இருக்குது. சில சமயம் மர்மமாக இருக்குது. அந்த மர்மமே வசீகரமாக இருக்கானா? ஆமாம், மர்மமே வசீகரமாக இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் எப்படி ஒன்றை பார்ப்பது? ஒரு மத்தியானத்தில் அறிவுமதி பார்க்குறார், நல்ல வெயில், காக்கை பறந்தது, எது நிழல் அப்படின்னும்போது அது நம்மை ஒரு வசீகரமான உலகத்திற்கு, மயக்கமான உலகத்திற்கு, ஆயுளுக்குமான ஒரு உண்மையை கண்டறிவதற்கு அதற்கு பக்கத்தில் கூட்டு போகுது. அப்படி தான் இருக்குது. இந்த உலகத்தில் பல விஷயங்களை அவ்வளவு துல்லியமாலாம் நம்மளால் பிரிச்செல்லாம் சொல்லிட முடியாது. விஞ்ஞானம் வேணால் துல்லியமாக சொல்லும். விஞ்ஞானம் துல்லியமாக சொல்வதன் வழியாக நம்மை ஒரு விடுதலைக்கு கூட்டிகிட்டு போமான்னு சொல்ல முடியாது. கலையில் கொஞ்சம் மர்மம் இருக்கும். சில சமயங்களில் மூட நம்பிக்கைகள் கூட இருக்கலாம், அவநம்பிக்கைகள் கூட இருக்கலாம். ஆனால் கலை தான் நம்மளை வெளிச்சத்தை நோக்கி கூட்டிகிட்டு போகும். லட்சுமணன் ஒரு கவிஞர் இருந்தார், இறந்து போயிட்டார். அவருடைய ஒரே ஒரு தொகுப்பு மட்டும்தான், வீடு திரும்பல்னு ஒரு தொகுப்பு வந்துச்சு. அதில் ஒரு கவிதை இருக்கும், யாரேனும் பகிர்ந்து கொள்ள முடியுமா மரணத்தை. அவ்வளோதான். அந்த கவிதையை சொல்லிவிட்டு அப்படியே நம்ம எல்லாமே ஒரு 2 நிமிஷம் அப்படியே மௌனாஞ்சலி மாதிரி அமைதியாக இருந்துட வேண்டிதான். யாரேனும் பகிர்ந்து கொள்ள முடியுமா மரணத்தை? யார் பகிர்ந்துக்கிற முடியும்? யாருமே பகிர்ந்துக்கிற முடியாது. அது ரொம்ப தனித்துவமானது. அவ்வளோதான். எனக்கு கூட அப்பப்போ தோணும், ஒரு செத்து போயிட்டோம்னா என்ன ஆகும்? செத்து போயிட்டா ஒன்றுமே ஆகாது, எதுவுமே தெரியாது, அவ்வளவுதான். எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, அவ்வளோதான். அப்போ ஒரு நெருப்பு பற்ற வச்சுட்டா, நான் சின்ன பிள்ளையில் கேட்டிருக்கேன் எங்கள் பாட்டிகிட்ட, அப்போ பயங்கரமாக வலிக்காதா, எரியாதா உடம்பெல்லாம் அப்படின்னு. அதை எப்படா தெரியும்? நீ தான் செத்துட்டோம்ல, அப்புறம் எப்படி தெரியும்னு கேட்பாங்க. அன்றைக்கி அந்த கேள்விக்கு அர்த்தமெல்லாம் பெருசாக தெரியல, பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த லட்சுமணனுடைய கவிதையை படிக்கும் பொழுது உண்மையாகவே அது ரொம்ப துலக்கமாக தெரியுது. யாரை எனும் பகிர்ந்து கொள்ள முடியுமா மரணத்தை? உறுதியாக பகிர்ந்து கொள்ளவே முடியாது. அது மிக தனித்துவமானது. நீங்களும் மரணமும் மாத்திரம் உரையாடி கொள்ள வேண்டியது. மலையாளத்தில் அக்கிதம் அச்சுதன்னு ஒரு புகழ்பெற்ற கவிஞர் இருக்கார். அவருடைய ஒரு புகழ்பெற்ற ஒரு கவிதை இருக்குது. மலையாளத்தில் சொல்கிறேன், அப்புறம் தமிழில் சொல்கிறேன். வெளிச்சம் துக்கமான உண்ணி, தமசல்லோ சுகப்பிரதம். வெளிச்சம் துக்கமான உண்ணி, தமசல்லோ சுகப்பிரதம். இது மலையாளம். தமிழில் சொன்னால், வெளிச்சம் எப்பொழுதும் துக்கம் தம்பி, இருட்டல்லவா சுகம் அப்படின்னு தமிழில் ஒரு உத்தேச மொழிபெயர்ப்பாக சொல்லலாம். யோசித்து பார்த்தோம்னா வெளிச்சம் எப்பயுமே துக்கம்தான். நான் கொஞ்சம் செலிப்ரிட்டிஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், எப்பயுமே வெளிச்சத்தில் இருக்காங்க. வெளிச்சத்தில் இருக்கும் பொழுது வெளிச்சத்தில் இருக்கவங்களுடைய என்ன பிரச்சனை? ஒரு வகையில் வெளிச்சத்திலே இருக்கிறதுன்றது கிட்டத்தட்ட நீங்கள் பிக் பாஸில் இருக்க மாதிரி தான். ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய எல்லா நடவடிக்கையும் யாராலும் பார்த்து கொண்டே இருக்கப்படுது. நீங்கள் என்ன நல்லா சொன்ன, இப்படி யோசிச்சு பார்க்கலாம். நம்ம ஒரு கருப்பு வெள்ளை படத்துக்கும் வண்ணப்படத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இருக்குது. கருப்பு வெள்ளை படத்தில் எப்பயுமே உயிர் இருக்கும், வண்ணப்படத்தில் உயிர் கொஞ்சம் குறைவு. ஏன்னா வண்ணம் நிறைய விஷயங்களை ரொம்ப ஃப்ளாட்டாக மாற்றிடும். கருப்பு வெள்ளை படம் பார்த்திங்கன்னா அப்படியே அபாரமாக அதுலேருந்து ஒரு உயிர் வரும். இருட்டுக்கு அப்படி ஏன்னா கருப்பு வெள்ளை படத்தில் கொஞ்சம் இருட்டு இருக்கும். இருட்டுக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது. வெளிச்சத்துலேயே தொடர்ந்து இருந்தால் என்னாகும்? வெளிச்சத்தில் நீங்கள் தொடர்ந்து இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் உங்களுடைய சுயத்தை இழக்கிறீங்க. யாரோ உங்களை பார்த்துட்டே இருக்காங்க, நீங்கள் உங்களுடைய இயல்பில் இருக்கவே முடியாது. எங்களுடைய நண்பர் புகழ்பெற்ற கவிஞரான சங்கராம சுப்பிரமணியன் தான் கேட்பார், வெளிச்சத்தில் திருடனுக்கும் கலைஞனுக்கும் என்ன வேலைன்னு கேட்பார். இந்த கவிதையோடு சேர்த்து அதையும் வைத்துக்கொள்ளலாம். வெளிச்சம் உண்மையிலே பெரிய துக்கம்தான். வெளிச்சத்தோடு தொடர்ந்து இருக்கக்கூடிய நமக்கு பார்க்குறதுக்கு அவங்க புகழ்பெற்ற நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள், நிறைய பேரை சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் அந்த துயரம். ஒரு வகையில் அதற்கு அவர்கள் பெரிய விலை கொடுக்குறாங்க. எப்பயுமே எங்கேயுமே யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்கும், எங்கே போக முடியும்? எதுவுமே கிடையாது. இப்போ சமீபத்தில் ஒரு ஏஐயில் ஒன்று வந்துச்சு. எல்லா தமிழினுடைய புகழ்பெற்ற நடிகர்கள் எல்லாம் ரொம்ப கைலியெல்லாம் கட்டிட்டு எல்டாம்ஸ் ரோடு பக்கமாக நடந்து போகிற மாதிரி. ஒரு நாளும் அவர்கள் வாழ்க்கையில் அது சாத்தியமே இல்லை. சாத்தியமே இல்லைன்றனால தான் அது ரொம்ப பெருசு. அப்படி ஒன்று சாத்தியமே அவங்களுக்கு இல்லை, போகவே முடியாது. அப்போ வெளிச்சம் துக்கம்னா, ஆமாம், வெளிச்சம் பயங்கரமான துக்கம்தான். இருட்டு உங்களை ரொம்ப தனியாக இருக்க வைக்கிது. நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கீங்க, பத்திரமா இருக்கீங்க, நீங்கள் மட்டும்தான், யாரும் உங்களை பார்க்கவே இல்லை.
அப்போ இந்த கவிதை என்னை மீட்சிக்கு கூட்டிகிட்டு போதா? ஆமாம், நிச்சயமாக இந்த கவிதை போதும். இந்த கவிதையை நான் வாழ்க்கையில் இதை நான் என்னுடைய மனதில் ஏற்றிக்கொண்டேனே, ஆனால் இது நிச்சயமாக என்னை வாழ்க்கை முழுக்க அந்த கவிதை என்னை வழிநடத்திட்டே தான் போகும். நான் மீட்சின்றதை இப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு சபரிநாதன் தமிழில் ரொம்ப புகழ்பெற்ற கவிஞர் இருக்கார். அவருடைய ஒரு கவிதை இருக்குது. யார் தொட்டு எழுப்பியது உன்னை, எந்த கரம் உனக்கு பார்வை தந்தது, எவ்வுடல் நீங்கி போகிறாய், எவ்வுடல் நோக்கி பாய்கிறாய். யார் தொட்டு எழுப்பியது உன்னை, எந்த கரம் உனக்கு பார்வை தந்தது, எவ்வுடல் நீங்கி போகிறாய், எவ்வுடல் நோக்கி பாய்கிறாய். கனவா நனவா கருத்த வெட்டவெளியில் எதை நினைவு கூறுகிறாய், எதை மறக்கிறாய். கனவா நனவா கருத்த வெட்டவெளியில் எதை நினைவு கூறுகிறாய், எதை மறக்கிறாய். எதை நினைவு கூறுகிறாய், எதை மறக்கிறாய். எதை நினைவு கூறுகிறாய், எதை மறக்கிறாய். எத்தனை யுகங்கள் இருட்டில் அமர்ந்திருந்தாய் கண்ணே, ஊமையாய். பின் எத்தனை நூற்றாண்டு காய்ச்சலோடு சுருண்டு கிடந்தாய் நிலத்தடியில். மின்மினியை பற்றி தான் சொல்கிறார். ஒரு மின்மினியை இப்படி பார்க்க முடியும் என்றால், இந்த இலக்கியம் கலை என்னுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் நமக்கு சிறியவற்றை பார்க்க கற்றுக் கொடுக்கும். இந்த உலகம் திரும்ப திரும்ப பெருசாக தான் பார்க்க சொல்லுது. வண்ணதாசன் சார்ட்ட ஒரு புகழ்பெற்ற கவிதை இருக்கும். எல்லோரும் அருவியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அருவிக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிற்பங்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன். எல்லோரும் இன்னொன்றை பார்க்க பிறிதொன்றை பார்ப்பதில் பிழையொன்றும் இல்லையேன்னு ஒரு கவிதை வரும். இலக்கியம்தான், கலை தான் உங்களுக்கு சிறியவற்றை பார்க்க கற்றுக் கொடுக்கும். இந்த பொதுவான இந்த உலகம் பெரியதைத்தான் பார்க்க சொல்லுது. பிரம்மாண்டம் பெருசு, பெருசு மேலே தான் மதிப்பு. இந்த உலகம் பெருசை தான் பிரம்மாண்டம் அல்லது பெரியதைத்தான் வெற்றின்னு இந்த உலகம் வருது. ஆனால் யோசித்து பார்த்தா இந்த உலகத்திற்கு பெரியதே சரியாக வரலை. ஒரு 500 வருஷமாக தான் இந்த உலகத்துக்கு பெருசுன்ற ஒரு பெரிய பைத்தியம் முடித்து ஆட்டுது. ஒரு கணக்கில் சேர்த்தா முதலாளித்துவத்தோடு சேர்ந்து ஒரு 5 நூற்றாண்டு இந்த பெருசுன்ற கனவுக்கு இந்த உலகம் வந்தது. இந்த 5 நூற்றாண்டில் நம்ம பெருசுன்ற அந்த கனவுக்கு கொடுக்கின்ற விலை என்பது ஒரு 10,000 வருஷமாக நம்ம சேமித்து வச்சுருக்கக்கூடிய சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை அறிவையும் கொடுத்துட்டோம். இந்த பெருசுக்கு நம்ம கொடுத்த விலை. ஒரு ஹோட்டல், ஒரு சின்ன ஹோட்டல், அது தனியாக இருக்கும்போது ரொம்ப தனித்துவமாக இருக்குது. அதுவே 10 பிரான்ச்சாக மாறுது, நாசமாக போயிடுது, போகவே முடியாது அந்த கடைக்கு, விளங்கவே விளங்காது. பெருசு பிரம்மாண்டம்னு ஆகும் பொழுது எல்லாமே ஒன்றுமில்லாமல் போகுது. இந்த உலகத்திற்கு எப்பொழுதுமே பெரியது தேவையில்லைன்றதான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். நீங்கள் இருக்கக்கூடிய யாராவது ஜார்ஜ் ரோங்கோடைய ஓநாய் குல சின்னம்னு ஒரு புகழ்பெற்ற நாவல் இருக்குது, மங்கோலியாவில் நடக்கக்கூடிய நாவல். அந்த நாவல் திரும்ப அதை தான் பேசுது, சின்னதை பற்றி தான் பேசுது. சின்னதை பற்றி பேசுதுன்னா, மங்கோலியாவில் நிறைய புல் இருக்குது, மான்களும் இருக்குது, ஓநாய்களும் இருக்குது. அப்புறம் இவங்க அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆடு மாடு வளர்க்குறாங்க. இந்த ஆடுகளை மாடுகளை எல்லாம் வேட்டையாடுவதற்கு ஓநாய் வருது. அதோடு அவங்க சண்டையெல்லாம் போடுறாங்க. ஓநாய் தான் அவங்களுக்கு எதிரி, ஓநாய் தான் அவங்களுக்கு தெய்வம். ஆனால் பின்னதாக வரக்கூடிய 1949 புரட்சிக்கு வரக்கூடிய மாவோனுடைய அரசாங்கம் இந்த ஓநாயை எதிரியாக பாவிக்க தொடங்கினாங்க, எதிரின்னு கருத தொடங்கினாங்க. இந்த ஓநாயை மொத்தத்தையும் அழித்தாங்க. திரும்ப திரும்ப அந்த ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, அந்த மங்கோலிய இனம் சொல்லுது, ஓநாயை அப்படி கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓநாயை முற்றிலுமாக அவங்க வேட்டையாடினாங்க. ஓநாயை முற்றிலுமாக வேட்டையாடினோன்னு என்ன நடந்துச்சுன்னா, ஓநாய்களை முற்றிலுமாக வேட்டையாடிய பின் மான்களை வேட்டையாடுவதற்கு ஓநாய்கள் இல்லை. அப்போ மான் பெருகிட்டே வருது. மான் பெருக 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 அங்கே இருக்கக்கூடிய புல்வெளியில் இருக்கக்கூடிய எல்லா புல்லையும் மான் சாப்பிட்றது. புல்லை மான் சாப்பிட்ட பின்னாடி மாடுகள் மேய்வதற்கு புல்லே கிடையாது. இயல்பா கொஞ்ச நாளில் மாடுகள் இறக்க தொடங்குது, புல்வெளியில் புல்லே இல்லை. ஒரு 20 வருஷத்தில் அது வெறும் வறண்ட நிலமாக மாறுது. ஓநாயை கொன்றார்கள். இதுதான் நடந்துச்சு. அப்போ இந்த உலகத்தில் பெரியதுன்னு வரும்பொழுது இவ்வளவு சிக்கல் இருக்குது. ஜேசி குமரப்பாவனுடைய ஒரு வரி இருக்குது, டிராக்டர் சாணி போடுமா அப்படின்னு கேட்பார். போடாது, ஒரு பொழுதும் போடாது. அப்போ இந்த உலகத்தில் சிறியதை நுட்பமானதை பார்ப்பதற்கு நமக்கு கலைதான் கற்றுக் கொடுக்கும். சிறியதை நம்ம பார்ப்பதின் வழியாகத்தான் பெரும் மகிழ்ச்சி அடைய முடியும். ராவணன் தோற்று வரும் பொழுது கம்பராமாயணத்தில் ஒரு வரி வரும். ராவணனை கூப்பிட்டு சொல்லுவாங்க, கீழே ஊர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எறும்பை பார் அப்படின்னு.
ஏன்னா அந்த எறும்பு உனக்கு கற்றுக் கொடுக்கும். அது அப்படியே ஒரு அமைதியாக அது போயிட்டே இருக்குது. ராவணா, இந்த தோல்விக்கு பிறகு நீ அதைத்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சிறியதிலிருந்து நம்ம அவ்வளோ கற்றுக்கிற முடியும். கலை நமக்கு சிறியதை பார்க்க கற்றுக் கொடுக்கும். இவருடைய லாக் பிராவருடைய இழந்த நேரம்னு ஒரு கவிதை இருக்குது. ஆலையின் கதவுக்கு முன்னால் திடீரென்று நிற்கிறான் தொழிலாளி. அவன் அங்கியை பிடித்து இழுத்தது இனிய வானிலை. திரும்பி பார்த்த அவன் சூரியனை பார்க்கிறான். முற்றிலும் சிவப்பாக முழு உருண்டை ஈயம் பூசிய வானிலிருந்து. புன்னகைத்தவாறு அவனை பார்த்து கண்ணடிக்கிறது பரிச்சயத்துடன். தோழனே, சூரியனே, நீயே சொல், இது போன்ற ஒரு நாள் பொழுதை முதலாளிக்கு அர்ப்பணிப்பதென்பது சுத்த மடத்தனம் என்று உனக்கு தோன்றவில்லையா? நம்ம வாழ்க்கையிலையும் பல சமயங்களில் பல கதவுகளுக்கு முன்னாடி நம்ம அப்படி நின்றுருக்கோம். ரொம்ப இன்றைக்கி இந்த நாளை அப்படி செய்யவே கூடாது தான். ஆனால் யாராவது இங்கே இருக்கக்கூடியவங்களில் திங்கக்கிழமை லீவு போட்டால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, அல்லது வெள்ளிக்கிழமை லீவு போட்டால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய உயிர் ஆற்றலை, நம் வாழ்வினுடைய வசீகரமான விஷயங்களை எதற்கோ நம்ம அடகு கொடுக்குறோம், அடகு வச்சிடறோம். இழந்துட்டு நம்ம வெறும் சாயங்காலத்தில் திரும்பி வரும்போது வெறும் சக்கையாக தான் திரும்பி வரோம். சாயங்காலத்தில் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வானவில் வந்தாலும் நம்மளுக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது. கடவுளே வந்தாலும் கடவுளை பிடிச்சி தள்ளி விடுற மனோபாவம் தான் அப்போ ஒன்றுமே கிடையாது. அந்த நேரத்தில் நம்ம மனிதர்களே கிடையாது, சாதாரணமான வெறும் சக்கை அந்த நேரத்தில். அப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு அருமையான பொழுதுகள் இருக்குது. இந்த அருமையான பொழுதுகள் எல்லாம் நம்ம எங்கெங்கேயோ இழந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த இழந்துக்கிட்டு இருக்கதை லாக் பிராவர் இந்த கவிதையின் வழியாக சொல்கிறார். ஒவ்வொரு முறையும் நான் ஒரே நேரத்தில் வேறொரு இடத்துல இருக்கணும், ஆனால் நான் வேறொரு இடத்துல நான் அதுக்கு நேர்மாறான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கேன்றப்பெல்லாம் எனக்கு இந்த லாக் பிராவருடைய கவிதை எப்பொழுதுமே ஞாபகம் வருது. ஒரு வரி உண்டு, 20ஆம் நூற்றாண்டில் காஃப்கானுடைய வரின்னு தான் நினைக்கிறேன். 20ஆம் நூற்றாண்டில் அலுவலகத்துக்கு புறப்பட்டவர்கள் இன்னும் திரும்பி வரவே இல்லைன்னு. அதுதான் சிக்கல். அப்போ நம்ம வாழ்க்கையினுடைய அரிய தருணங்களை, நல்ல தருணங்களை நம்ம இங்கே இப்போ உட்காந்துருக்கக்கூடிய இந்த 20 பேர் யோசித்து பார்க்கலாம். நம்ம எத்தனை சூரியோதயம் இப்போ சமீபத்தில் பார்த்தோம், எத்தனை அஸ்தமனம் பார்த்தோம்? பார்க்கவே இல்லை. நிலாலாம் இருக்குன்னு நம்புகிறோம். திடீர்னு ஒரு வருஷம் சென்னையில் நிலா இல்லைன்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது. நம்ம எங்கே அண்ணாந்து பார்த்தோம். அண்ணாசன்ட்டு ஒரு புகழ்பெற்ற கவிதை இருக்குது. வரப்போகும் விருந்தினருக்காக அதிகப்படியான காய்கறிகளை வாங்கி வருகையில் உறவினர் மருத்துவமனையில் இருக்க அவருக்கு உதவியாக மருத்துவமனையில் இருந்தபோது ஜன்னல் வழியாக பார்த்ததில் இப்படியான சமயங்களில் தட்டுப்பட்டதை ஒழிய, தற்செயலாக தட்டுப்பட்டதை ஒழிய, நிலா பார்ப்பதற்கென்று நிலா பார்த்து காயிற்று ரொம்ப காலம்னு. அப்படித்தான் இருக்குது நம்ம வாழ்க்கை. நல்ல தருணங்கள், நல்ல விஷயங்கள், சின்ன விஷயங்கள் நம்ம பார்க்குறதே இல்லை. பார்க்காத அளவுக்கு நம்மை வாழ்வை அப்படி உறிஞ்சு துப்புறாங்க. அந்த உறிந்து தப்புவதிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு தான் நமக்கு கலை. சைக்கோ படத்தில் ஒரு பாட்டு வரி வரும் இல்லையா, தாய்மடியில் தலையை சாய்க்கிறேன் தங்கம் என்ற மாதிரி ஒருவர் ஒரு நாளில் 1 மணி நேரம் கலையிடம் தன்னை ஒப்பு கொடுப்பதின் வழி அவர் அந்த ஒரு நாளில் அவர் இழந்த எல்லாத்தையும் மீட்க முடியும். இது கிட்டத்தட்ட தினத்தந்தியில் வரக்கூடிய வாலிக வயோதிக அன்பர்களுடைய வரி மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, உண்மையும் கூட அதுதான். ஒரு மனிதர் இழந்த சக்தியெல்லாம் அன்றே பெற முடியும். அதுக்கான சாத்தியம் இருக்குது. ஒரு அக்கமாதேவின்னு கன்னடத்தில் ரொம்ப புகழ்பெற்ற நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் மாதிரியான ஒரு கவிஞர், பெண் கவிஞர், அவங்களுடைய ஒரு கவிதை இருக்கும். குன்றின் மீது வீடு கட்டி விலங்குகளுக்கு அஞ்சுகிறாய் எப்படி? சமுத்திர கரையில் வீடு கட்டி நுரைத்திரைகளுக்கு அஞ்சுகிறாய் எப்படி? சந்தைக்கு மத்தியில் வீடு கட்டி இறைச்சலுக்கு நாணுகிறாய் எப்படி? கேள் சென்ன மல்லிகார்ஜுனனே, உலகில் பிறந்த பின் இகழப்பட்டால் கோபப்படாமல் சமாதானியாக இருக்க வேண்டும். அப்படி தான் இருக்குது. அக்கமதாவினுடைய இந்த கவிதை நம்மளுக்கு என்னெல்லாம் எழுப்புது. இந்த வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கும். நம்ம அப்படியே முரணாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த முரணுக்கு மத்தியிலையும் நமக்கான இடம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நடுவில் தான் இருக்கணும். லிபியாரன் தமிழில் ஒரு முக்கியமான கவிஞர் இருக்கார். இன்றைக்கு அவருக்கு பிறந்தநாள் கூட. அவருடைய ஒரு கவிதை இருக்குது, பால் திரிபு. அந்த கவிதையினுடைய தலைப்பு, கரை புணர்ந்து நுரை ததும்பி ஓடிய யாதொரு தடையுமற்று மல்லாந்த மணற்பரப்பாய் ஆறு. கரை புணர்ந்து நுரை ததும்பி ஓடிய யாதொரு தடயமுமற்று மல்லாந்த மணற்பரப்பாய் ஆறு. டவுசர் விளக்கி சிறுநீர் கழிக்கும் சிறுவனுக்கு தெரியுமா இது பெண்கள் படித்துறை என. ஒரு ஆறு அப்படியே செத்து சமாதியாக இருக்கதை இதை விட வலிமையாக சொல்ல முடியாது. அப்போ இவையெல்லாம் தான் இவருடைய ஒரு
ருமியோட ஒரு காதல் பற்றியான ஒரு அபாரமான கவிதை இருக்குது. நீ ஒரு உண்மையான மனிதனெனில் எல்லாவற்றையும் பணயம் வை காதலுக்காக. நீ ஒரு உண்மையான மனிதனெனில் எல்லாவற்றையும் பணயம் வை காதலுக்காக. ஈழவிலையெனில் சென்று விடு இங்கிருந்து. அரைகுறை மனதிற்கு அகண்ட வெளி அகப்படாது. அரைகுறை மனதிற்கு அகண்ட வெளி அகப்படாது. பேரருளை நோக்கி பயணிக்க தீர்மானித்த நீ சிறுமை படர்ந்த விடுதிகளில் நெடுங்காலம் தங்கியிருப்பது ஏன் அப்படின்னு ருமி கேட்குறார். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையை அப்படியே வெட்டி 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 வாழ்க்கையினுடைய நம்ம இது எல்லாமே நம்ம இந்த படித்த எல்லா கவிதையுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தித்த தருணங்கள் தான். இந்த கவிதைகளை வாசித்த ஒருவருக்கு இந்த தருணத்தில் எப்படி இருக்கணுன்றதை திரும்ப திரும்ப உணர்த்துறது, நம்மை மேலும் 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 செதுக்குவது தான் நம்மளுடைய இந்த கலையினுடைய வேலை. என்ன, நம்மை தொடர்ந்து செதுக்குவது, சுத்திகரித்து நம்மளை பண்படுத்தி இந்த உலகத்துக்கு அப்படி கொண்டு போய் நிப்பாட்டுறது தான் நமக்குள்ளே. இது எல்லாமே உள்ளே நடக்குது, வெளியில் இல்லை. இது எதுவுமே வெளியில் இல்லை, உள்ளே எல்லாமே உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ருமியினுடைய கவிதை ஒரு உண்மையிலே புரிஞ்சிருச்சுடா ஒருத்தருக்கு, அவர் வாழ்க்கையில் வீழ்ச்சியே கிடையாது, அவர் வாழ்க்கையில் அவமானமே இல்லைன்னு சொல்லுவேன். இப்படி சொல்லலாம். கலை நம்மை ஒரு வகையில் மீட்சியாக நம்மை எப்பொழுதுமே மீட்கிறது. இந்த மீட்சின்றதை இன்னும் கொஞ்சம் ஒரு பொயட்டிக்கான ஒரு ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டோம்னா மீட்டல்னு புரிஞ்சுக்கலாம். ஆமாம், நம்ம கலை நம்மளை மீட்குது, அதே நேரத்தில் மீட்டவும் செய்யுது. ரெண்டும் தான் கலை செய்யுது. நம்ம கலை இல்லாமல் எத்தனை சந்தர்ப்பத்தில் அழுதுருக்கோம், எங்கெல்லாம் அழுதுருக்கோம். கலையில் வேணால் ரகசியமாக அழுதுருக்கோம். நான் கூட உதிரிப்பூக்கள் எப்போ பார்த்தாலும் அழுவேன். அந்த ஒரு காட்சி இருக்குது. அவங்க அம்மா இறந்து போகிறாங்க அப்படின்றப்ப அவங்க அப்பா வீட்டில் அந்த காஜா ஷெரீஃபும் அஞ்சும் இருப்பாங்க. அவங்கள ராத்திரியில் எழுப்பி ஒரு நிலா இருக்கும், ஒரு ராத்திரி 2 மணிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நான் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் தமிழ் சினிமாவுடைய மகத்தான காட்சி நான் அதை நம்புகிறேன். எப்போ பார்த்தாலும் நான் அந்த காட்சியை அழுவேன். அவ்வளவு அமைதியாக, அவ்வளோ ஆழமாக அந்த காட்சி வந்திருக்கும். இப்போ கூட சமீபத்தில் அஞ்சுவை ஒரு வசந்த் சாருடைய கேளடி கண்மணி 35வது ஆண்டு அதில் பார்த்தப்ப சொன்னேன், அவங்கள பார்த்து சின்ன பிள்ளையில் அழுவேங்க, அந்த படத்தை பார்த்து அழுவேங்கன்னு அவங்க சிரித்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு வலிமையான காட்சி அது. அப்போ அந்த காட்சியை எவ்வளோ பாதிக்குது. 1979 வந்த படம் அது இன்றைக்கும் அப்படியே பிடிச்சி நம்மளை திகைப்பூட்டுது. நம்ம கலையில் அந்தரங்கமாக அழுகிறோம். ஆமாம், அழுகிறோம். மிச்ச இடத்துலலாம் நம்ம அழுகிறதுக்கு வெக்கம் இருக்குது. ஆனால் அங்கே தனியாக இருக்கப்போ நம்ம அழுகத்தான் செய்கிறோம். ஒரு பூவிலி வாசல்லேன்னு ஒரு படம் இருக்குது, அதில் சில காட்சிகள் அப்படியே மனதை என்னவோ செய்யும். அந்த குழந்தை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவார் சத்யராஜ், அவர் கும்பிடுவார். அந்த குழந்தை மட்டும் கிராஸ் போட்டுக்கிறோம். அந்த பொண்ணு கிறிஸ்டியன் பொண்ணு, அவங்க வீட்டு அப்பா அம்மாவுடைய மரண காட்சி அந்த பொண்ணுக்கு ஞாபகம். அப்போ கலை நம்மை அந்தரங்கமாக அள வைக்கிது. பாரதியாருடைய ஒரு வரி இருக்குது, உண்மை தண்ணிலோர் பாதியை உணர்ந்துட்டேன் அப்படின்னு ஒரு வரி இருக்குது. இந்த வரியை படித்த உடனே எனக்கு பைத்தியகாரத்தனமாக தெருவில் ஓடணும் போல தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய உண்மை தண்ணிலோர் பாதியை உணர்ந்துட்டேன். முழுசாலாம் உணர முடியாது, ஆனால் உண்மை தண்ணிலோர் பாதியை உணர்ந்துட்டோன்றது ரொம்ப பாரதி எவ்வளோ மேதமையாக சொல்கிறாரு. அப்படி முழுசெல்லாம் கண்டுபிடிச்சிட முடியாது, ஆனால் பாதியை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அதுவே போதுமானது இந்த வாழ்க்கைக்கு. பாரதிதாசன் வேறு மாதிரி சொல்கிறார், பாரடா இப்புவி மக்களை, பாரடா மானிட பரப்ப இப்புவி மக்களைன்னு அப்படி மலை மேலே நின்று பேசுகிறார். அப்படி பாரதிதாசனுடைய இந்த கவிதையை படிக்கும் பொழுது நரம்பெல்லாம் முறுக்கிறதுனா உண்மையாகவே நரம்பெல்லாம் முறுக்கிறது தான் செய்யுது. சாப்ளின் நம்மளை ஆயுளுக்கும் சிரிக்க வைக்கிறார். அவருக்கு சின்ன பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் அப்பெல்லாம் கிடையாது. யாருக்கெல்லாம் மனம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் நல்மனம் இருக்கிறதோ, யாரெல்லாம் கலைக்கு தன்னை ஒப்பு கொடுக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் ஆயுளுக்கும் சாப்ளின் சிரிக்க வைக்கிறார். பராசக்தின்னு ஒரு புகழ்பெற்ற திரைப்படம் உண்டு, 1952 வந்த படம். அதனுடைய நீதிமன்ற காட்சியில் கொந்தளிக்காதவர்கள் யாரும் உண்டு? எல்லாரும் தான் சிவாஜி கணேசனோடு சேர்ந்து அந்த நீதிமன்ற காட்சியில் கொந்தளிக்கிறோம். சிவாஜியோடு, ரங்காராவோடு, பாலையாவோடு, கண்ணாம்பாவோடு, கமலஹாசனோடு சேர்ந்து எத்தனை முறை நம்ம அழுதுருக்கோம், எத்தனை சமயத்தில். எது நம்மளை எப்படி அழ வைக்குது? அதில் இருக்கக்கூடிய கலை தான். இளையராஜா நம்மளை அன்றாடம் வானத்தில் பறக்க வைக்கலையா? அன்றாடம் பறக்க வைக்கிறார். அவருடைய ஒவ்வொரு பாடலின் வழியாகவும் பறக்க வைக்கிறார். கனவிலும் நனவிலும் நம்மை துரத்துது நம்ம பார்த்த மகத்தான சிற்பங்கள், நுட்பமான ஓவியங்கள் என்னைய வேறொரு காலத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. ராத்திரியில் தூங்க போகும்போது எங்கேயோ இருந்து வரக்கூடிய பாட்டு மனதை அப்படியே ஒரு மாதிரி போதும் இந்த வாழ்க்கை அப்படியே செத்துடலாம் அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு அந்த பின்னிரவில் இருந்து எங்கேருந்தோ கசிந்து வரக்கூடிய இசை என்னை பண்ணுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் கோயிலில்
கருவறையில் போய் நின்று அழுததில்லை. ஆனால் கோயில் பிரகாரங்கள்லையும் அதில் சுற்றி இருக்கக்கூடிய சிற்பங்கள் முன்னாடி அழுதுருக்கேன். எனக்கு கடவுளை விட அந்த சிற்பங்கள் முக்கியமானது. ஏன்னா அந்த கடவுள்களே அந்த சிற்பங்களை நம்பித்தான் இருக்காங்க. அவங்க வழியாக தான் அவரே உள்ளே இருக்கார். சின்னவர்னு ஒரு தமிழ் சினிமா உண்டு. அதில் ஒரு பாட்டு இருக்கும், அந்தியிலே வானம் அப்படின்னு. அந்த பாட்டை எடுத்ததை பற்றி ஒரு அனுபவமாக சொல்லுவாங்க. கன்னியாகுமரி பக்கத்தில் எடுக்கிறாங்க. அந்த பாட்டில் சாயங்காலத்தில் அந்த பாட்டை எடுக்கணும். அந்த பாட்டை சினிமாவில் அப்படி ஒரு முறை இருக்கும், போடுவாங்க, ப்ளே பண்ணுவாங்க. அந்த பாட்டுக்காக, அந்த மூடுக்காக அதை போட்டு தான் அதை எடுப்பாங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் அதை போடும் பொழுது கடல்லேருந்து டால்ஃபின் வந்துடுது. அந்த பாட்டை போட்டோன்னு டால்ஃபின் அங்கே டால்ஃபின் ஆடும். அந்த பாட்டுக்கு இளையராஜாவுக்கு இந்து மகாசமுத்திரத்திலும் ரசிகர்கள் இருக்கிறார்கள். அது ஒவ்வொரு முறையும் அது பாடுது. அப்போ நல்ல தமிழில் டால்ஃபினுக்கு பேர் ஓங்கல். அதான் நல்ல தமிழில் டால்ஃபினுக்கு பேர். ஓங்கலை மட்டுமல்ல நண்பர்களே, உங்களையும் என்னையும் தான், என்னையும் இந்த கலை எப்பொழுதுமே மீட்டிக்கொண்டே இருக்கிறது. நன்றி, வணக்கம். தற்போது கலந்துரையாடல் நேரம். வாசகர்களுக்கு கேள்விகள் எதுவும் இருப்பினும் சிறப்பு விருந்தினரோடு உரையாடலாம். நவீன் கேட்க போகிறீங்களா? சரவணன் கேளுங்க. வணக்கம். வணக்கம் சரவணன், சொல்லுங்க. பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுபம்னு முடிச்சுட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு மனநிறைவோடு சந்தோஷமாக போகிற படங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம் கொடுத்தது சார். இப்போ நவீன படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இரத்த காட்சிகள், ஒரு வெறித்தனம், அதுதான் மக்கள் மனசில் இருந்து ஒரு சந்தோஷமாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இது ஏன் இந்த கால மாற்றத்தில் மக்கள் இந்த சுபம்னு போட்ட படத்தை முடிச்சுட்டு ரெண்டாவது பாட்டு இதோட ஹெவியாக ஹாரரா டெரரா அப்படி வருமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கிற மனம் மாறியதற்கான காரணம்? நன்றி சரவணன். நான் ஒரு தடவை மதுரையில் மாடல் ஸ்கூலில் படித்தேன். ரொம்ப நாள் கழித்து என்னுடைய ஸ்கூலுக்கே பரீட்சை எழுத போனேன். நான் 6வதுலேருந்து 9வது வரைக்கும் அங்கே படித்தேன். அப்புறம் ஏதோ ஒரு டிஎன்பிசி பரீட்சைக்கு போனேன்னு நினைக்கிறேன். போனப்போ எனக்கு கணக்கு சொல்லிக் கொடுத்த முருகேசனே என்னுடைய இன்விஜிலேட்டராக வந்திருந்தார். அப்போ அப்படியே அவர்கிட்ட பேசும்போது நான் இங்கே தான் சார் படித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட சொன்னேன், இந்த கட்டடம் மாறிடுச்சு சார், இது இல்லை, சோலை ஹால் இல்லை, இந்த இது மாறிடுச்சு, இந்த இது மாறிடுச்சுன்னு அப்படியே சொல்லிகிட்டே இருந்தேன். அவர் நிப்பாட்டிட்டு ஒன்று கேட்டார், தம்பி நீங்கள் அப்போ இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்கீங்களான்னு கேட்டார். நானும் இல்லை, நானும் மாறிட்டேன். ஆக சமூகம் மாறிட்டே இருக்குது சரவணன். சமூகத்தினுடைய தன்மை, வெளிப்பாடு அது ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு மாறிட்டே இருக்குது. சமூகத்தினுடைய வயலன்ஸினுடைய தன்மை நீங்கள் காவல்துறை தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அல்ல, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய கேங்ஸ்டர் மத்தியில் இருந்தது வேறு ஆயுதங்கள், வேறு விதமான அணுகுமுறையை, வன்முறையினுடைய தன்மை மாறுது. அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் சமூகம் மாறிட்டே இருக்கானா? சமூகம் மாறிட்டே இருக்குது. அப்போ இந்த சமூகம் மாறினதை இந்த சினிமாவில் பிரதிபலிக்கணும்னா ஆமாம் பிரதிபலிக்கணும், அதான் உண்மை. நீங்கள் உடை மாறிடுது, வண்டி மாறிடுது, சாப்பாடு மாறிடுது. பீஸானா 30 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கு தெரியாது. இந்த தண்ணி பாட்டில் விலை கொடுத்து வாங்குவோம்னு யாராவது 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க. தண்ணியை நம்ம விலை கொடுத்து வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் யார் நம்புவா? நம்ப மாட்டாங்க. நம்புகிறோம். மொபைல் ஃபோனுன்னு ஒன்று வரும்னு 30 வருஷத்துக்கு முன்னாடி யார்ட்டையா சொல்ல முடியுமா? நான் எங்கேயோ இருப்பேன், நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க, பேசுவோம், கேட்கணும்னு யாருக்கு தெரியும்? எங்கள் ஊர்லெலாம் ஃபோனை எங்கே வச்சு பேசுகிறோம்னு ஆளுகளுக்கு தெரியாது. காதில் வச்சு பேசுகிறது அப்படின்னு தெரியாது, தலைகீழாக வச்சு பேசுவாங்க. அப்போ அதுலேருந்து வேற ஒரு இடத்துக்கு வர்றோம். இப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் சமூகத்தில் நடந்திருக்குன்னா இது மற்றதுலையும் பிரதிபலிக்கும். ஆனால் அதே நேரத்தில் நான் வேறு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரியான சினிமா மாத்திரமல்ல வர்றது. ரப்பர் பந்துன்னு ஒன்று வந்திருக்கு, சண்டையெல்லாம் இல்லை. படத்தினுடைய இறுதியில் சண்டை கிடையாது. பாட்டில் ராதான்னு ஒரு படம் வந்திருக்கு, உறுதியாக அதனுடைய இறுதியில் சண்டை இல்லை. கூழாங்கல்னு ஒரு படம் வருது, கொட்டுக்காளின்னு ஒரு படம் வருது, இதில் எல்லாம் சண்டை இல்லை, ரத்தம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ அப்படியான படங்களும் வருகிறதா அப்படின்னா வருது.
நீங்கள் சொல்கிற மாதிரியான படங்கள் கொஞ்சம் கூடி இருக்கலாம். ஏன்னா சமூகத்திலே அந்த தன்மை பெருகிட்டு போகுது, வயலன்ஸ் நிறைய விஷயங்கள் கூடிகிட்டே போகுது. ஆனால் அதே காலகட்டத்தில் இப்படியான படங்களும் இருக்குன்றது ரெண்டும் தான் இருக்குது. நம்ம ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும்னு சொல்ல வரேன். அதாவது நீங்கள் ஒரு புள்ளிவரமாக ஒரு எண்ணிக்கையில் அது கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். ஆனால் இந்த பக்கத்தில் போகுமிடம் தூரம் இல்லைன்னு ஒரு படம் வந்துச்சு, சண்டையெல்லாம் கிடையாது படத்தில், அது ஒரு தன்மையில் போய் அந்த படம் வந்து முடியும். இப்படி வருஷத்துக்கு இது 50 படம் வருதுன்னா அப்படி அந்த பக்கத்தில் 50 படங்கள் வருது. ஆனால் நீங்கள் இந்த படம் கூடுதலான ஒரு முக்கியத்துவமும் கவனமும் இருக்கிறதுனால இது மாதிரியான படங்கள் மாத்திரமே நம்ம வருதுன்னு நம்ம நம்புகிறோம். அப்படி இல்லை, எல்லா காலகட்டத்திலும் எல்லா மாதிரியான படங்கள், முழுக்க சிரிப்பு படங்கள் வருதா? ஆமாம் வருது. அப்படியான படங்கள் இருக்குன்னா இந்த மாதிரியான ரெண்டும் தான் நிகழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்கிறேன் சரவணன். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் நடக்குது, ரெண்டுமே இருக்குது, அப்படி தான் இருக்குது. நீங்கள் அந்த காலகட்டத்திலே நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டத்திலேயே கர்ணன் ஒருத்தர் இருப்பார், கேமரா மேதை கர்ணன் சொல்லி, ஜெய்சங்கரை வச்செல்லாம் படம் எடுப்பார். பயங்கர ஒரே சண்டை தான், முதல்லேருந்து கடைசி வரைக்கும் சண்டை தான், அதிலெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே சாரட்டெலாம் நம்ம மேலே பாஞ்செல்லாம் போகும். உண்மையிலே பெரிய சினிமா, ஒரு பெரிய ஒளிப்பதிவாளர், அதெல்லாம் இருக்குது. அதனால் அந்த காலகட்டத்திலையும் அப்படிலாம் இருக்குது. ஜேம்ஸ் பாண்ட், தென்னக ஜேம்ஸ் பாண்ட் தான் ஜெய்சங்கருடைய பேர். பயங்கரமாக துப்பறிவார், துணிவே துணை, அப்படி படங்கள்லாம் இருக்குது. அப்போ அப்படியும் அந்த காலத்துலேயும் அதெல்லாம் இருந்துச்சு, இருக்க தான் செஞ்சிச்சு. இருக்கிறதுலையே கடுமையான தருணம் இதுதான். கேளுங்க, தயக்கமெல்லாம். நவீன் சொல்லுங்கள். நவீன் மைக் வேணுமா? இல்லை மைக் வாங்கி பேசுகிறேன், எல்லாத்துக்கும் கேட்குறோம், எல்லாத்துக்கும் எனக்கு கேட்குது. சொல்லுங்கள் நவீன். வணக்கம் சார். வணக்கம் நவீன். கலை நுகர்வோருக்கான மீட்சி பற்றி நம்ம நிறையா சொன்னாங்களே, கலை செய்பவனுக்கு எப்போதான் மீட்சி? நல்ல கேள்வி தான். நல்ல கேள்வி தான். இப்படி சொல்லாத. இப்போ நம்ம ஊரில் இப்போ இப்படிலாம் எழுதுகிறாங்கல்ல, எனக்கு மனசு சரியில்லைன்னா நான் இளையராஜா பாடலை கேட்குறேன், இளையராஜாவுக்கு மனசு சரியில்லைன்னா என்ன கேட்பார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா? ஆமாம், உண்மையிலே இருக்குது. கலையை படைப்போருக்கு என்ன மீட்சி அல்லது என்ன ஆறுதல்லாம் நீங்கள் இப்போ ஒரு முக்கியமான இயக்குனர்கிட்ட இருக்கீங்க, அவரை பற்றி நீங்கள் என்கிட்ட பேசும்போது கூட சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்கெல்லாம் இந்த வேலையின் வழியாகத்தான் மகிழ்ச்சி அவங்க வந்து செயல் அப்படின்ற ஒன்று இருக்குது, செயல் புரிந்துகிட்டே இருக்காங்க. அப்போ கலையில் ஈடுபடுகின்றவர்களுக்கு ஒரு கட்டத்திற்கு பிறகு நிச்சயமாகவே அவங்க வந்து ஒரு எப்படி சொல்ல, தேனீக்கள் மாதிரி ஆயிடுறாங்க. தேனெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்தா ராணி தேனி அதை குடிக்கும். அந்த மாதிரியான இடத்துக்கு போகிறாங்களா? ஆமாம், அந்த இடத்துக்கு போகலாம். அவங்க ஏன்னா தொடர்ந்து அவங்க வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க அதெல்லாம் செய்வதற்கு, அதையெல்லாம் அவர்கள் உணர்வதற்கோ இல்லை அவங்க கொஞ்ச நேரம் இலைப்பாறுதலாக இருப்பதற்கெல்லாம் அவங்களுக்கு சாத்தியம் எவ்வளோ தூரம் இருக்கும் நமக்கு தெரியலை. ஆனால் அவங்களுடைய மிகப்பெரிய ஆறுதலே அவர்கள் தொடர்ந்து அதை படைத்து கொண்டிருப்பதன் வழியாகத்தான். அவங்க ஒன்று இந்த வரலாற்றின் தலை சிறந்த தனிநபர்கள். ஒரு கலைஞன் என்பவன் அவன் ஒரு கவிதை எழுதினா கூட அவன் இந்த உலகத்துக்கு ஒன்று சொல்லிட்டு போகிறான். அந்த அடுத்த வாரம் ஆனந்த விடனில் ஒரு கவிதை ஒருத்தர் ஒரே ஒரு கவிதை தான் எழுதியிருக்கார். அதுவும் 1980 மதுரை வேளாண்மை கல்லூரியில் அவங்களுடைய ஆண்டு மலரில் எழுதியிருக்கார். டோமிஜா பூவாட்டில் அவருடைய பேர். இங்கே கிண்டி பக்கத்தில் கிடையாது, ஒரு பேங்க்கில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு தடவை நான் பேசியிருக்கேன். ஒரே ஒரு வரி, 3 வரி, 3 வரியோ 4 வரி அந்த கவிதை. பேரரசின் எல்லை கோடுகள் பென்சிலால் வரையப்பட்டவை அன்று அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது. நான் இப்போயோ படித்தேன், இன்றைக்கும் இந்த கவிதையை நான் ஞாபகத்தில் வச்சு அப்படியே கொண்டுக்கிட்டே இருக்கேன். முக்கியமான என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரி தான். நம்ம ஏன்னா இப்போல்லாம் மேப்பெல்லாம் பிள்ளைகள்கிட்ட எல்லாம் முன்னாடி மேப்பெல்லாம் பென்சிலில் தானே நம்ம வரைவோம், எல்லையெல்லாம் வரைவோம், மேப்பில் தான் பென்சிலில் தான் வரைவோம். ஆனால் உலக வரைபடத்தில் பேரரசின் எல்லை கோடுகள் பென்சிலால் வரையப்பட்டவை அன்று. மாயாகோஸ்கினுடைய ஒரு புகழ்பெற்ற கவிதை இருக்குது. நோமேன்ஸ் லேண்டுக்காக சண்டை போட்டு எக்கச்சக்கமான பேர் செத்து போயிடுவாங்க. அதை பற்றி ஒரு லாங் போயிட்டு வரும் மாயாகோஸ்கிட்ட. அந்த பணிவுழும் பிரதேசத்திற்காகத்தான் இத்தனை பேர் மாண்டனர்ன்ற மாதிரி அந்த கவிதை முடியும். அந்த கவிதைக்கு நிகரான கவிதைன்னு தான் இதை நம்புகிறேன். அப்போ இப்படி படைப்பதை இப்படி தொடர்ந்து இந்த நீங்கள் கேட்கக்கூடிய படைப்பாளிகளுக்கு என்ன மீட்சி இருக்க முடியும்னா அவங்க தனிப்பட்ட முறையில் வச்சுருப்பாங்களா இருக்கும். இப்போ நான் இப்படி சொல்லலாம், சஞ்சய் இருக்கார், சஞ்சய் சுப்ரமணியன் புகழ்பெற்ற கர்நாடக பாடகர். அவர் பயங்கரமாக போர்டு கேம் விளையாடுவார். அவருக்கு அதில் அப்படி ஒரு மகிழ்ச்சி, வீடு முழுக்க ஒரு அறை முழுக்க போர்டு கேம் வச்சுருக்கார். இப்போ அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அதனால் அவங்க ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்கன்னா, கண்டுபிடிக்கலைன்னா அவங்க அப்படி கொஞ்சம் அவர்கள் ஆறுதல் அடையலைன்னா என்ன பண்ண முடியும்? அப்படி தான் அவங்க அந்த ஆறுதல் அடைஞ்சு தான் அவங்க கொஞ்சம் நேரம் வேறு ஒரு உலகத்துக்கு போயிட்டு தான் திரும்ப இங்கே வர முடியும்.
அப்படி தான் சாத்தியம். அதனால் அவங்க தனிப்பட்ட முறையில் அவர்களை ஆற்றுப்படுத்தி கொள்வதற்கு எதையாவது ஒன்றை கண்டுபிடித்து வச்சுருப்பாங்கன்னா, கண்டுபிடித்து வச்சுருந்தாங்கன்னா தான் அவங்க தொடர்ந்து இயங்கவே முடியும், இல்லைன்னா இயங்க முடியாது. அது ரகசியமானதாக இருக்கலாம், நமக்கு தெரியாததாக இருக்கலாம். நம்மளுக்கு உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் எழுத்தாளர்களை தெரியும். இந்த எழுத்தாளர்கள் என்ன ஆறுதலுக்கு என்ன செய்கிறாங்கன்றதை நம்மளே பார்க்குறோம். அப்படி ஆறுதல் பட்டு கொள்வார்கள். இப்போ வண்ணாசன் சார் இருக்கார், இப்போ வண்ணாசன் என்னுடைய ஆசிரியர், என்னுடைய ஆசான். அப்போ தொடர்ந்து அவர் எழுதிட்டே இருக்கார். அவர் எங்கே தன்னை இன்னும் இலைபாறுதலை பெறுறாருன்னா, அவர் 24 மணி நேரம் அவர் போயிட்டு தான். இப்போ எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சா அந்த எஸ்எம்எஸும் கவிதை தான். நேற்று கூட இப்போ கவினுக்கு எனக்கு அனுப்பிச்சா ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிவிட்டேன். கவின் உடனே அவர் தான் அப்படியெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் ஒரு முறை அவருக்கு அனுப்பிச்சேன். சார், நான் விருதுநகரை நெருங்கி கொண்டிருக்கிறேன்னு ஒரு மெசேஜ் போட்டேன். சாம்ராஜ், நீங்கள் எப்பொழுதும் எதையேனும் எவரையேனும் நெருங்கி கொண்டிருப்பவர் தானே அப்படின்னு உடனே பதில் அனுப்பிச்சார். உடனே கத்தி மாதிரி எறிவார், அப்படியே டக்குன்னு அப்படியே உடனே நெஞ்சில் ரத்தம் வந்துடும். அதான் முக்கியம், ரத்தம் வர்றது தான் முக்கியம். அப்போ அவர்கள் அப்படி ஒன்றை கண்டடைந்து வச்சுருப்பாங்களானா மிக உறுதியாக வச்சுருப்பாங்க. வச்சுருந்தா தான் அவனால் தொடர்ந்து இயங்க முடியும். அப்படி தான் நினைக்கிறேன். நவீன், நன்றி நவீன். சொல்லுங்கள் அருள். குற்றமும் தண்டனையும் நாவல் இருக்குது. அந்த நாவலில் கொலை செய்த பின்பு தனக்கு அகத்தில் உள்ளார கேள்விகளால் மற்றும் பிற சம்பவங்களால் எந்த அளவு அந்த குற்றம் அந்த கதாபாத்திரத்தை நோகடிக்குது அப்படின்றத நல்லா விவரித்து எழுதியிருப்பார். ஆக இந்த முறை போலவே சினிமாலையும் இலக்கியத்திலையும் செய்யக்கூடாத விஷயத்தை அதிகமாக காட்டி இப்படி ஆகும் அப்படின்னு சொல்கிற ஒரு விதம் இருக்குது இல்லையா? இது ஒரு மீட்சியாக நான் பார்க்குறேன். நீங்கள் உரையின் தொடக்கத்தில் சொல்லியிருந்தீங்க, சினிமாவில் நல்லவங்க வாழணும், ஜெயிக்கணும் அப்படின்னு, இலக்கியத்தில் கெட்டவர்கள் வாழ்வார்கள். ஆக இந்த முறை தாண்டி சமீபத்தில் உங்கள் அன்றாட வாசிப்பில் உங்களை வியக்க வச்ச சில முறைகள், அதாவது இலக்கியத்திலும் சினிமாலையும். இல்லை, இதில் என்னென்னா அருள், எல்லா காலத்திலும் இந்த விகிதாசாரங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட நம்ம ஒரே மாதிரின்றதை விட பிரச்சனைகளுக்கு வேறு வேறு பேர்கள், பிரச்சனைகளுடைய தன்மைகள் மாறிட்டே வருது. ஆனால் எல்லா காலகட்டத்திலும் சாஸ்வதமாக சில சில அறப்பிரச்சனைகளும் அடிப்படையான கேள்விகள் எல்லா காலத்திலையும் ஒன்று தான். மரணம் என்றால் என்ன, அறம் என்றால் என்ன, நீதி உணர்வுக்கு இந்த உலகத்தில் ஏதாவது நியாயம் இருக்கிறதா, இல்லை நீதி உண்மையிலே இருக்கா இந்த உலகத்தில்? நீங்கள் ஒருத்தர் காசா யுத்தத்தை பார்த்துட்டு இந்த உலகத்தில் நீதியே இல்லையான்னு சொல்லலாம்னா சொல்லலாம். ஒரு ஈழத்தமிழர் கேட்கலாம், அந்த உலகத்தில் எங்கேயாவது அற உணர்வு இருக்கா? இன்னும் ஐநா அங்கீகரிக்கலை, அதை ஒரு இன அழிப்புன்னு அங்கீகரிக்கவே இல்லை. தோழர் தியாகு தான் ஒரு இடத்துல பேசும்போது சொல்லுவார், 1905 ஆர்மீனியாவில் இனப்படுகொலை நடக்குது, அதை 2005 தான் ஒத்துக்கிறாங்க. அப்போ நம்ம பார்த்து காத்திருக்கணும், அவ்வளோ காலம் ஆகும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ உங்களுக்கு இந்த பார்க்கக்கூடிய இந்த சம்பவங்களும் இன்ன பிற விஷயங்களும் ஒரு அவநம்பிக்கையும் வேறு விஷயங்களையும் ஏற்படுத்தக்கூடும். நீங்கள் கேட்குறது இப்படி, அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இதுக்குள்ளே புதுவிதமான வகை மாதிரியாக ஏதாவது உருவாயிருக்கானா? நான் அப்படி நினைக்கல. எல்லா காலகட்டத்திலையும் ஒன்று தான். இப்போ உதாரணத்துக்கு நாவல், நீங்கள் இப்போ நாவலை பற்றி பேசுனீங்க, தாஸ்தோஸ்கி. நான் இப்படி சொல்கிறேன், எல்லா காலத்துலேயுமே ஒரு நாவலினுடைய நாயகன் அப்படின்னு நான் நம்புறது காலம்தான். காலத்தை பற்றி பேசுகிறதுக்கு தான் நாவலே. நாவல்ற வடிவமே காலத்தை பற்றி கால மாற்றங்கள், கால மாற்றத்துக்குள்ள மனிதர்களுக்கு என்ன ஒரு பெரிய கிராண்ட் கேன்வாஸ், அதான் நாவல். அப்போ அன்றைக்கும் சரி, தாஸ்தோஸ்கி எழுதுகிற காலத்துலேயும் சரி, அல்லது தாஸ்தோய் காலத்துலேயும் சரி, பின்னதாக நம்ம சாகித்ய அகாதமி பதிப்புகளில் வரக்கூடிய மண்ணு மக்களும் சரி, ஓடையும் சரி, எதை படித்தாலும் மையலிக்கரை, எல்லாத்துலேயும் காலம் இந்த உலகத்தில் எம்டி வாசகனுடைய காலம்னு ஒரு நாவல். இதில் எல்லாம் என்ன நடக்குது, என்ன காலம் இந்த மனிதர்களுடைய மாற்றத்தில் காலம் மாறி மனிதர்கள் வேறு ஒன்றா மாறிட்டே இருக்காங்க. இப்போ நானே என்னுடைய கொடைமட நாவலே ஒரு 30 வருஷத்தை எழுத முயற்சி பண்ணிக்க, இந்த 30 வருஷத்தில் என்னெல்லாம் ஒரு இயக்கம் என்னவெல்லாம் மாறுது அப்படின்றதான். அப்போ இந்த ஆதாரமான கேள்விகள் எப்பொழுதுமே இருக்கான, இந்த ஆதாரமான கேள்வியை தான் திரும்ப நம்ம பேசி பார்க்குறோம். திரும்ப நம்ம இந்த ஆதாரமான விஷயங்களை வெவ்வேறு விதமாக பேசி பார்க்குறோம். நியாயம் இருக்கா இல்லையா அந்த உலகத்தில்? உண்மைக்கு ஏதாவது மதிப்புண்டா? எல்லாரும் மக்களையெல்லாம் கொண்டவர்களெல்லாம் 21 குண்டு முழங்க போய் பத்திரமா படுத்துடுறாங்க. அப்போ அதிலெல்லாம் என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ரொம்ப இப்படி போனோம்னா, அவநம்பிக்கையாக போனோம்னா
ஒரு கட்டத்தில் மகாநதி படத்தில் வரக்கூடிய பூர்ண விஸ்வநாதன் மாதிரி ஆயிடுவோம். கெட்டவங்களெல்லாம் தாம்பாளத்தில் வச்சு தாம்பறாங்கன்னு அப்படி நம்ம மெதுவாக நேப்பியர் பாலத்துக்கு போயிட வேண்டியதான். அங்கே போகாமல் நம்மை தடுப்பது தான் இலக்கியத்தினுடைய வேலை. இப்படித்தான் இருக்குது எல்லா காலகட்டத்துலேயும். இதுக்கு மத்தியில் எல்லா காலகட்டத்திலையும் நியாயத்துக்காக போராடினவன் இருந்துக்கிட்டே தான் இருக்கான். அவன் இருப்பான், அவன் சின்னதாக இருப்பான், அவன் கத்துவான், அவன் குரல் பெருசாக கேட்காது. அவனை கொண்டு போய் தாமஸ் மன்றோ சிலை பக்கம் அந்த பக்கமாக போராட சொல்லுவாங்க, யாருமே பார்க்க மாட்டாங்க அவங்கள. இது எல்லாமே நடக்கும். ஆனாலும் இந்த குரல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த குரலை தொடர்ந்து ஒழிப்பது தான் இலக்கியத்தினுடைய வேலை. சின்ன குரல், அந்த சின்ன குரலை பேசுகிறது தானே இலக்கியத்தினுடைய வேலை. இந்த உலகத்தில் ஒரு நியாயம் இருக்குது, நியாயம் பேசுகிறவன் கொஞ்சோண்டு பேர் இருப்பான். சிரிப்பாக இருக்கும். வள்ளூர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது. வள்ளூர் கோட்டத்தில் எங்கே நடக்குது? ஓரமாக அப்படியே ப்ரெஸ் கிளப் ரோட்டில் கொண்டு போய் நம்ம ஆர்ப்பாட்டத்தை கொடுக்குறோம், யாருமே பார்க்க மாட்டாங்க. அண்ணாவுடைய வரி மாதிரி தான் எங்கே அண்ணா வெளியில் இருக்கார். வேந்தே சாலையில் வேலையற்றது மனதில் விபரீத எண்ணங்கள் மாதிரி நம்மளை எங்கேயோ சாலையினுடைய ஓரத்துக்கு தள்ளி யாருமே அந்த போராட்டத்தை பார்க்க மாட்டாங்க. யாருக்காக நம்ம அந்த கோஷம் போடுறோம், யாருக்காக எதுவுமே கிடையாது. ஆனாலும் அந்த குரலில் உண்மை இருக்கானா, நியாயம் இருக்கானா? இருக்குது. அப்போ இலக்கியம் அதைத்தான் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்குது. அப்போ காலகாலமாக நம்ம எவ்வளோ காலமானாலும் இதே தான் பேச போகிறோம். 100 வருஷம் கழிச்சு என்ன பேச போகிறோம்? இதே தான் பேசுவோம். நீங்கள் நானும் இருக்க மாட்டோம்ல அருள். ஆனால் அன்றைக்கும் இப்படி தான் ஒருத்தர் வந்து இதே அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நின்று பதில் சொல்வார். இதுதான் இருக்கும். இந்த விஷயம் மாறப்போகிறது இல்லைல்ல. ஒரு கிளை கேள்வி. சமீபத்தில் கே முகமது ரியாஸ் எழுதின அத்தர் சிறுகதை தொகுப்பு படிச்சிருந்தேன். அதில் 15 சிறுகதைகளும், அதை 10 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சிறுகதைகளும் முற்றிலும் வேறு வேறு கதைக்களமும் நீங்கள் சொன்ன வேறு வேறு காலத்தையும் கையாண்டிருந்தார். நீங்கள் பரிந்துரைச்சு தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அது. அதில் அவர் கையாண்ட யுக்திகள் எனக்கு புதுசாக தெரிஞ்சுது, என்னை வியக்க வச்சுது. ஆனால் சில நான் தேடி போன ஒரு எழுத்தாளர் ஒரு நாவலில் ஒரு தொய்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. இதை திரும்பி இந்த முறையை பார்க்குறோமே அப்படின்ட்டு. ஸோ அதில் உங்களை பாதித்த, உங்களை வியக்க வச்ச சில நாவல்கள் சமீபத்தில். இப்போ நீங்கள் ரியாஸாக சொல்கிறீங்க. ரியாஸோடைய அந்த தொகுப்புலையே அத்தர்லையே நகுசா அப்படின்னு ஒரு கதை இருக்கும். அந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அருள்? ஒரு வீட்டில் ஒரு பணக்கார வீடு, அந்த பணக்கார வீட்டிலேருந்து கொஞ்சம் தங்கத்தை எடுத்து கொண்டு வந்து கொஞ்சம் சாதாரண வீட்டில் ஒருத்தர் கொடுத்து பத்திரமா வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு போகிறார். அப்புறம் அந்த பணக்கார வீடு வாழ்ந்துகிட்ட வீடாக மாறிடுறாங்க. இந்த பக்கத்தில் இந்த வாங்கி வச்சுருக்க வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டில் அவருடைய மகன் சிங்கப்பூருக்கு வேலை பார்க்குற போகிறாரு. அவருடைய மனைவி இருக்காங்க. அவன் மனைவி அவரை வந்து சிங்கப்பூர்லேருந்து வரவே விட மாட்டாங்க. வேலை அங்கேயே தொடர்ந்து பாருன்னு அவன் கால் வலிக்குதுன்னு வெரிகோஸ்ன்னுவார். இங்கேருந்து மருந்து கொடுத்து விட்டுருவாங்க. அத்தா நான் இங்கேருந்து தைலம் கொடுத்து விட்றேன், தேய்ச்சி விட்டு அங்கேயே இருங்கன்றுவாங்க. அவர் வரவே முடியாது. வந்து ஒரு தடவை நாகூரில் கடை போடுவார், அப்புறம் தோற்று போயிடுவார், திரும்ப போயிடுவார். அப்படி பணம் அவங்களுக்கு குழந்தை வேற இல்லை, பணம் என்றே இருக்கக்கூடிய ஒரு பெண். அவங்களுக்கு நகை எல்லாம் நிறைய சேர்த்துக்குருவாங்க, அதெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் இந்த விஷயம் தெரியும். இவர் எடுத்து காமிப்பார். இப்படி ஒன்று நம்ம வீட்டில் ஒரு நகை இருக்குது, இது இப்படி வந்ததுன்ற மாதிரி சொல்லுவார். அப்படியே அந்த பாதி ராத்திரியில் அவர் அப்படியே கூட்டிகிட்டு தரத்தரன்னு போய் எந்த வீட்டில் இருந்து அது கிடச்சிச்சோ அந்த வீட்டை பார்த்து அதை எரிஞ்சிட்டு திரும்பி வருவாங்க. அப்போ ரியாஸ் இப்படியான கதைகளை முன்வைக்கிறார். நீங்கள் கேட்குறது சமீபத்திலேயான நான் ரொம்ப வசீகரிக்கக்கூடிய நாவல்கள் அப்படின்னா நான் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காச்சர் கோச்சர் மேலே எனக்கு பெரிய அவருடைய விவேக் ஷான்பேக்கினுடைய அடுத்த நாவல் ஒன்று இருக்குது. அது பேர் என்ன முத்தம், ஷாகினாவின் முத்தம். அது படிங்க. ஷாகினாவின் முத்தத்தை வந்து கொஞ்சம் இங்கே அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்படி இல்லை, ஷாகினாவின் முத்தம் படிங்க. ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு நாவல், நம்பி நீங்கள் வந்து படிக்கலாம். சாகித்ய அகாதமியில் வந்திருக்கக்கூடிய இவர் சீனிவாசலுன்னு நினைக்கிறேன், ஓடைன்னு ஒரு நாவல் இருக்குது, படித்து பாருங்கள். ரொம்ப முக்கியமான நாவல். அப்புறம் என்பிடியில் வந்து கரையான்னு ஒரு நாவல் வந்திருக்கு, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான நாவல். தன் வெளிப்பாடு இருக்குது, சுனில் கங்கோபாத்தியாவுடைய தன் வெளிப்பாடு. இதெல்லாம் நான் சமீபத்தில் ரொம்ப அகமகிழ்ந்து படித்த நாவல்கள். படிக்கலாம். நன்றி. வணக்கம். ஜெய் சக்திவேல். இங்கே சொல்லுங்கள். உங்களுடைய அந்த வைகை ஆற்றை படையை தொடர்ந்து வாசிச்சுட்டு வர்றதுனால கொட்டும் மழையிலும் வந்தே ஆகணுன்ட்டு வந்தேன். எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள்லாம் ஒவ்வொரு வாரமும் அதை படிச்சுட்டு அது ஸ்டேட்டஸாக வைக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னடா அது இதிலேருந்து ஒவ்வொரு வரிகளையும் எடுத்து வைக்கிறாங்களே அப்படின்ட்டு. வழக்கமாக மனுஷபுத்திரனுடைய கவிதைகளினுடைய வரிகளை தான் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வீரியம் மிக்கதாக அந்த தொடர் போயிட்டுருக்கு. ரொம்ப எல்லாருமே ரொம்ப சிலாகிச்சு அதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இங்கே என்னுடைய கேள்வி என்னென்னா, உங்களுடைய அந்த வைகையாற்றுப்படை பார்த்திங்கன்னா ஒரு டெம்ப்ளெட்டில் இருக்கும். முதல்ல ஒரு கவிதை, அப்புறம் ஒரு 4 சம்பவங்கள்.
வெவ்வேறு காலகட்டத்தில் அதில் அதை ஒட்டி ஒரு மையக்கருவை மையமாக வச்சுருக்கோம். இதை பார்க்கும் பொழுது 1998 2000 வாக்கில் எஸ்ரா துணை எழுத்துன்னு எழுதின விகடன் அதே டெம்ப்ளேட் இப்போ அதை எடுத்து படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் ஒரு வெவ்வேறு காலகட்டம். ஆனால் அதை வந்து அந்த மனிதர்கள், அந்த உணர்வுகள், அது ஒவ்வொன்றையும் எடுத்துக்கிற அப்படி இருக்குது. இது எப்படி அமையுது? என்ன காரணத்தினால இந்த மாதிரியான படிக்க படிக்க இதை இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரியான ஒரு இது அன்றும் சரி இன்றும் சரி? நன்றி. அதாவது எஸ்ராவனுடைய துணை எழுத்து ஒரு அது ஒரு தன்மை இருக்கும். அதுக்கு இருக்கும் எனக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். வேறுபாடுன்ற பொருள் விகடன் தான் இதெல்லாம் தீர்மானிக்கிறது பத்திரிகை தான். ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு வெகுஜன பத்திரிகை. இப்போ விகடனில் வந்து திரும்ப திரும்ப தெளிவாக வந்து ஆசிரியர்கள் வந்து சொல்லுவாங்க, சார் இது இலக்கிய பத்திரிகை இல்லை, இலக்கியத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம், ஆனால் இது இலக்கிய பத்திரிகை இல்லைன்றதில் வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அது ரொம்ப சரியான புரிதலும் கூட. அப்போ இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் 1100 சொல் நான் சொல்லலாம். இந்த 1100 சொல்லுக்குள்ளே ஒரு உணர்ச்சி, அந்த உணர்ச்சிக்கு ஒரு 4 கதை, 4 சம்பவம், அப்புறம் ஒரு கவிதை, அதுக்கு நடுவில் அந்த கதைகளுக்கு நடுவில் என்னுடைய கருத்து அப்படின்ற ஒரு வடிவத்தை விகடன் தான் நான் எழுதி கொடுக்குறதில் அவங்களுக்கு இந்த வடிவம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு வெகுஜன பத்திரிகையில் எழுதும் பொழுது ஒரு உணர்வுக்கு நம்ம ஒரு உணர்வை பற்றியே விரிவாலாம் பேசலாம். ஆனால் அதுக்கு வாசிப்புக்கான பயிற்சி அங்கே இருக்காது. அவங்க கொஞ்ச நேரம் தான். ஏன்னா இப்போல்லாம் வந்து என்னுடைய இதையே ஆடியோவில் போட்டிருப்பாங்க. அதில் எல்லாத்துலேயுமே மேலே போட்டுருவாங்க 5 minutes ரீட், 7 minutes ரீட், இவ்வளோ நேரம் நீங்கள் ஒதுக்குனா போதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அப்படியான ஒரு காலத்தில் தான் இருக்கும். அப்போ அந்த காலத்தின் அடிப்படையில் அவங்க அந்த வடிவத்தை தெரிவு பண்ணுறாங்க. இந்த வடிவத்தில் போனால் ஆளுகளை வந்து ரீச் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து வாசிப்பு வந்து எங்கேயோ போயிடுச்சு. வாசிப்பு ரொம்ப தூரத்தில் போயிடுச்சு. ஆட்கள் இப்போ படிக்கிறதில்ல. திரும்ப இப்போ விகடனில் எழுதுறதை ஒட்டி நிறைய பேர் சொல்லலாம், நான் விகடன் வாங்குறதே இல்லை, இப்போ தான் திரும்ப வாங்க ஆரம்பிக்கிறேன், படிக்கிறதே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ இயல்பாகவே வாசிப்புலேருந்து இந்த சமூகம் கொஞ்சம் தூரமாக போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதுக்குள்ளே நம்ம இப்படியான விஷயங்களை கொண்டு வந்து வைக்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய அந்த வடிவ சம்பந்தமான புரிதலோடு தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதற்கு மத்தியில் நான் பேச நினைக்கிற விஷயங்களெல்லாம் பேசியிருக்கேனா அப்படின்னா உறுதியாக பேசியிருக்கேன். நிச்சயமாக அது நான் இங்கே மைக்கில் சொல்ல முடியாது, வேணால் வெளியில் வந்த பிறகு சொல்கிறேன். இந்த வார அத்தியாயத்தில் கூட இருக்குது. நான் ஒரு பொழுதும் அப்படியான விஷயங்களை ஒரு வெகுஜன பத்திரிகையில் பேச முடியுமான்னு தெரியாது. ஆனால் நான் பேசியிருக்கேன், பேச முயற்சி பண்ணியிருக்கேன். அதை என்னை விகடன் அனுமதிச்சிருக்கு. அதுக்கு நான் ரொம்ப விகடனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்னு தான் சொல்லணும். நன்றி, உண்மையாகவே அப்படி தான் சொல்லணும். அப்போ இந்த வடிவமெல்லாம் அவங்க முடிவு பண்ணக்கூடிய வடிவம் தான். அந்த வடிவத்திற்குள் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் தான். சந்திரபாபு வந்து ரெக்கார்டிங் அப்போ பயங்கரமாக ஆடுவாராம், நிற்க மாட்டாராம், அங்கிட்ட ஆடுவாராம். அப்புறம் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரை சுற்றி மைக்காக குத்தி வச்சுருவாங்களாம். என்ன ஆட்டம்னாலும் அந்த வட்டத்துக்குள்ளே தான். அப்போ அந்த 1100 சொற்குள்ளே நான் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அது என்னுடைய அது ஒரு படைப்பாளிக்கு உண்டான சவால். அதில் நான் என்ன செய்கிறேனோ அப்படி தான் ஜெய்சங்கர் இந்த வடிவம் அப்படி தான் நடக்குது. கேட்டுச்சு. வணக்கம். என் பேர் ஹரிஹரன். சொல்லுங்க ஹரிஹரன். என் கேள்வி வந்து என்னென்னா, கலை மீட்சி இதில் ஒரு படைப்பாளி அதுலேருந்து ஒரு கலை வருது, அது சமூகத்தில் ஒரு மீட்சி ஏற்படுத்துது. இதில் வந்து வியாபாரம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. கலைக்குள்ளே உள்ளே வந்துருச்சு வியாபாரங்கிறது. மெயினாக சினிமாவில் சொல்லலாம். இப்போது இந்த கலை வந்து சமூகத்தில் ஒரு மீட்சியை ஏற்படுத்துங்கிற ஒரு சுய சிந்தனையோ ஒரு புரிதலோ வந்து அதை உருவாக்குற படைப்பாளிகளுக்கு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். முன்னே இருந்ததை விட இப்போ ஒரு படைப்பாளிக்கு இது வந்து ஒரு மீட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டூல் அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் இல்லாமல் ஜஸ்ட் ஆனது ஒரு வியாபாரமாக அது பொழுதுபோக்காகவே இருந்தாலும் அதை அப்படி மட்டுமே பார்க்குற ஒரு சிந்தனையில் நிறைய படங்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பிளாக சொன்னால் இந்த ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருக்கிறதோ இல்லை அதை பற்றி எதுவுமே கவலையப்படாமல் இது வந்து சமூகத்தில் ஒரு மீட்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு படைப்பாளிக்கே வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாத அளவுக்கு இப்போ இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம ரிஃபைன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ஜெய்சங்கரா? ஹரிஹரன் சாரி, அப்புறம் ஜெய்சங்கர். ஒரு இப்படி பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஆனந்த முன்னாடி வெகுஜன பத்திரிகை, அப்புறம் உங்களுடைய கேள்வியை இப்படி சினிமா இதுக்குள்ளே நான் பேசுகிறேன், மொத்தமாக கலைன்றதை பற்றி பேசுகிறேன். இதில் சினிமா இருக்குது, ஓவியம் இருக்குது, எழுத்து இருக்குது, சிற்பங்கள், இப்படி நிறைய இருக்குது.
இதில் தனி மனிதர்கள் சார்ந்து மாத்திரம் இந்த வியாபாரத்துக்குள்ளே வராத கலைகள்ன்றது இருக்கானா அதுவும் இருக்குது இதுக்குள்ளே. ஒரு எழுத்தாளருடைய எழுத்தில் வியாபாரம்லாம் இடமே அவர் என்ன பண்ணிடுறார், எவ்வளோ வித்துற போகிறார், என்ன பண்ணிட போகிறார், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 300 புத்தகம் 500 புத்தகம் அடித்து அது விற்றுக்கிட்டே இருக்கும், அப்படி மெதுவாக விற்கும், அப்படி தான் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட கலைஞர்கள் கலையை பற்றியும் பேசுகிறோம், பியூராக ஆர்ட் அண்ட் பிஸ்னஸான சினிமாவை பற்றியும் பேசுகிறோம். இது ரெண்டுக்குமான வேறுபாடுகள் ரெண்டும் வேறு வேறு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அப்புறம் இந்த மீட்சியை பற்றியான புரிதல் படைப்பாளிகளுக்கு குறைந்திருக்கு அப்படின்னா, இப்போ நவீனுக்கு சொன்ன மாதிரி தான் எல்லா காலகட்டத்திலையும் இன்னும் நல்லா சொன்னால், இப்போ நீங்கள் விகடன் எடுத்து இந்த வார விகடன் எடுத்து அப்படி வெறுமனை புரட்டினீங்கன்னா எவ்வளவு இந்த பக்கத்தில் சீரியஸ் ரைட்டரில் எவ்வளோ பேர் அதுக்குள்ளே இருக்காங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நல்லா சொன்னால், ஒரு காலத்தில் சிறுபத்திரிக்கைன்னு ஒன்று இருக்கும், நடுநிலை பத்திரிக்கைன்னு ஒன்று இருக்கும் சுபமங்களான்னு, அப்புறம் வெகுஜன பத்திரிக்கைன்னு ஒன்று இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட சிறுபத்திரிக்கைகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த மிடில் மேகசின்னு ஒன்று இல்லவே இல்லை. சுபமங்களா மாதிரியான ஒரு பத்திரிக்கையெல்லாம் இப்போ அறவே கிடையாது. கிட்டத்தட்ட சீரியஸ் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த மெயின் ஸ்ட்ரீமில் எழுதுகிறாங்க. அது ஒரு 10 வருஷமாகவே நடக்குது. ராமகிருஷ்ணன் ஆகலாம், ஜெயமோகன் ஆகலாம், எல்லா பேரும் வண்ணாசன் எல்லா பேரும் அது எழுதுகிறாங்க. அப்போ அதுவே விஷயமே இப்போ இல்லை, அதுவே வந்து இல்லாமல் போச்சு. இப்போ நான் எழுதுகிறேன், இப்படி எல்லா பேரும் நாஞ்சில் நடந்து எழுதுறேன், எல்லா பேருமே எழுதுகிறோம். அப்போ இந்த மீட்சி பற்றியான புரிதல் அப்படின்றத பற்றி நம்ம பேசணுன்னா, அடிப்படையாக ஒரு படைப்பாளிக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கலாம், கேட்குறதுக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் ஒரு படைப்பாளிக்கு குறைந்தபட்சமேனும் ஒரு அரசியல் புரிதல் வேணும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்குன்றதை ரொம்ப அழுத்தி சொல்கிறேன். ரொம்ப ஒரு அபாயகரமான ஒரு காலத்தில் ஒரு படைப்பாளிக்கு அரசியல் புரிதல் குறைந்தபட்ச அளவிலாவது வேணும். அது இல்லைன்னா ரொம்ப சுலபமாக உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. என்னை பொறுத்தவர் காசிக்கு கூப்பிட்டார், ஒரு ட்ரெயினில் கூப்பிட்டார். நான் வரலைன்னு சொல்லிட்டேன். அந்த ட்ரெயினுக்கு நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கோம். அப்போ இந்த மீட்சியை பற்றியான புரிதல் எப்போ வரும்? இந்த கலையினுடைய பாத்திரம் என்ன, கலை எதற்காக இருக்குது, இந்த கலையில் நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன பணியாற்ற போகிறோம், இந்த கலை என்பதையே எதற்காக அந்த உலகத்தில் இருக்குது, கலையில் என்ன செய்ய முடியும், என்ன சாதிக்க முடியும் அப்படின்ற பற்றியான புரிதல்லாம் நம்மளுக்கு வரும்பொழுது இந்த மீட்சியை பற்றி, இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பற்றியான விஷயங்கள்லாம் வரும், நடக்கணும். இது இயல்பாக இல்லை. இன்னொரு புறத்தில் விமர்சனமாக சொன்னால், இடதுசாரி குழுக்களுக்கும் இடதுசாரி அமைப்புகளுக்கும் அல்லது முற்போக்கு இயக்கங்களுக்கும் படைப்பாளிகளுக்குமான உரையாடல் நடக்கணும். தமிழில் அது நடக்கலை, ரொம்ப குறைவாக நடக்குது. இவங்க 2 பேர்த்துக்குள்ளே நடந்து, இந்த 2 பேர்த்துக்குள்ளே நடப்பதன் வழியாக ஒரு படைப்பாளி முழுசாக ஒரு கட்சிக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் அவருடைய படைப்பின் வழியாக அவர் அவங்களுக்கு உதவ முடியும், உறுதியாக உதவ முடியும். அவர் கோஷம் போட வேணாம், ஆனால் அவருடைய ஒரு வலிமையான கதையின் வழியாக அவர் பங்களிப்பு செலுத்த முடியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உரையாடல் தமிழ் சமூகத்தில் நடந்திருக்கானா? ரொம்ப குறைவாக தான் நடந்திருக்கு அறிகிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான சிக்கல். ஒரு படைப்பாளியை நம்ம எங்கே வைக்கிறது? படைப்பாளியை அவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்க? அப்படியே கட்சி உறுப்பினராகி காடை வாங்கி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க, இல்லை கட்சி சொல்வதை எல்லாமே சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது ரொம்ப சிக்கலான ஒரு இடம். தமிழில் ரொம்ப புகழ்பெற்ற எழுத்தாளர் அஸ்வகோஷ் என்ற ராஜேந்திர சோழனுடைய அவருடைய பதிலே இருக்குது, அவருடைய ஒரு வரியே இருக்குது. அவர் 1982 பாரதி நூற்றாண்டு விழா முடிஞ்சிட்டு அவரும் ஆமாக்ஸும் ஆய்வாளர் ஆமாக்ஸும் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. அப்போ ஆமாக்ஸ் கேட்குறார், ராஜேந்திர சோழன் ரொம்ப முக்கியமான சிறுகதை ஆசிரியர், அவர்கிட்ட ராஜேந்திர சோழன்ட்ட கேட்குறார், மார்க்ஸ் நீங்கள் முன்னாடிலாம் நல்ல கதைகளாக எழுதிட்டு இருப்பீங்களே, இப்போ ஏன் எழுதுறதில்ல அப்படின்னு கேட்குறார். அப்போ ராஜேந்திர சோழன் சொல்கிறார், நான் எப்பொழுதுமே ஒரு படைப்பு என்பது என்ன மாதிரியான படைப்பை நான் எழுதுவேன், என்னை ஒன்று பாதிக்கணும், என்னை ஒன்று பாதித்தா தான் நான் எழுத முடியும். இப்போ என்னையே பாதிக்கிறத நான் எழுதுறேன்னா அது என்னுடைய கட்சிக்கு அவ்வளோ ஓப்பானதாக இருக்காது, அதனால் நான் எழுதலை அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு படைப்பாளியை எங்கு வைப்பது, படைப்பாளியை அப்படியே முழுமுற்றாக ஒரு கொள்கைக்கு ஒப்புக் கொடுக்க சொல்வது என்பது பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் எல்லாமே வேணும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு படைப்பாளியை எந்த இடத்துல வைக்கணுன்றதை பற்றி, படைப்பாளியில் கலை சம்பந்தப்பட்டவர்களையே எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றதில் ஒரு புரிதல் வேண்டியிருக்கு. அந்த உரையாடல் 2 பக்கமும் காத்திரமாக நடந்துச்சுன்னா இன்னும் நல்ல மாற்றங்கள் சமூகத்தில் நடக்கும். அது நடக்காதனுடைய சிக்கல் தான் ஹரி இங்கே இருக்கக்கூடிய சிக்கலை. அப்போ அந்த மீட்சியை பற்றியான புரிதல்லாம் எங்கேருந்து வரும்? ஒருத்தர் இருக்கக்கூடிய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் ஒரு கதை எழுதுறீங்க, கவிதை எழுதுறீங்க, நாடகம் எழுதுறீங்க அல்லது நாவல் எழுதுறீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள்
சமூகத்திடம் போய் பேசுகிறீர்கள், அந்த பேச்சை அந்த எழுத்தை எவ்வளோ பொறுப்பாக செய்யணும். நீங்கள் கலையாக என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் மக்கள்கிட்ட போய் பேசுகிறீங்க, அதுக்கு எவ்வளோ பொறுப்பாக இருக்கணுன்ற மாதிரியான புரிதலெல்லாம் யார் உருவாக்குறது? அப்படி ஒரு உரையாடல் நடக்காமல் இருக்குது. அல்ல ஒருவேளை நடந்தால் எப்படி நடக்குதுன்னா, எங்கள் ஊரில் இந்த மாட்டுத்தாவணி, இப்போ மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் ஆகிடுச்சு, முன்னாடி எங்கள் மாட்டு வியாபாரம் நடக்கும். துண்டுக்குள்ளே கையை விட்டு பேரம் பேசுவாங்க, யார் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியவே தெரியாது. இவர் என்னமோ சொல்லுவார், அவர் என்னமோ சொல்லுவார். அப்படிப்பட்ட மர்ம உரையாடல்களாக இருக்குது. மர்ம உரையாடல்களால ஒரு பிரயோஜனமும் இல்லை, அது நாசமாக போயிடும். அந்த இடம் ரொம்ப சிக்கலான இடம். அப்படி உரையாடல் நடந்தால் தான் இது நடக்கும் ஹரி, அப்படி தான் நினைக்கிறேன். நன்றி.